ஜவஹர் பல்கலைக்கழகம் ஒருங்கிணைக்கும் ராஜன் கிருஷ்ணன் அறக்கட்டளை குழுவு. ராஜன் கிருஷ்ணன் அறக்கட்டளை தமிழ் எழுத்தாளர் ராஜன் கிருஷ்ணனுடைய குடும்பத்தாரால் ரூபாய் 10 லட்சம் வைப்புத் தொகையாக நிதி அளிக்கப்பெற்று 2024ஆம் ஆண்டில் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அறக்கட்டளை தொடங்கப்பெற்றது. அறக்கட்டளையின் சார்பாக JNU தமிழ் துறையில் ஒவ்வொரு ஆண்டும் முதுகலை தமிழ் படிக்கும் ஒரு மாணவருக்கு கல்வி ஊக்கத் தொகையாக ரூபாய் 4000 வழங்கப்படுகிறது. இனிவரும் காலங்களில் அறக்கட்டளை சார்பாக நம் துறையில் சிறப்பு சொற்பொழிவுகளும் நடைபெற உள்ளன. இதன் தொடக்கமாக இன்றைய நிகழ்வானது ராஜன் கிருஷ்ணன் நூற்றாண்டு விழாவையொட்டி நடைபெற உள்ளது. நிகழ்விற்கு அனைவரையும் சிறப்புரை தமிழ்துறையின் சார்பாக வரவேற்கிறோம். முறையான வரவேற்புரை வழங்க சிறப்புரை தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் அரவிந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். நிகழ்விற்கு முன்னதாக சிறப்பு விருந்தினர் K. பாரதி அவர்களையும் ரோஹிணி முத்துசாமி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நமக்குதான் ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ராஜன் கிருஷ்ணன் நூற்றாண்டு விழா இன்னைக்கு தொடங்குது. பலருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் கிட்டுல அது சார்ந்த கட்டுரையும் இன்னைக்கு வெளிவந்திருக்கிறதா அம்மா பாரதி சொன்னாங்க. அவங்க எழுதுற கட்டுரை அது வந்திருக்கு. இது இயற்கையாக அமைந்தது. இந்த நாள் நம்ம தெரிவு செய்ததும் இந்த நேரத்தை தெரிவு செய்தது காரணம் வந்து மாண்புமிகு துணைவேந்தர் அவங்க கட்டாயம் பங்கு பெறணும்னு விரும்பினாங்க, மனப்பூர்வமாக விரும்பினாங்க. ஆனால் இன்று காலையில் ஒரு 3:30 மணிக்கு அவங்க ஒரு செய்தி அனுப்பிட்டு நான் மும்பை போயிட்டே இருக்கிறேன், எப்படியும் மாலையில் வந்துடுமோ, ஆனால் நிகழ்ச்சிக்குள்ள வர முடியுமான்னு தெரியல. ஒரு நாள் அவங்க எழுதில் மும்பை ஏர்போர்ட் எனக்கு தெரியும், போய் நான் வந்துடுறேன்னு போகிறாங்க. என்ன காரணம் தெரியல. அவங்க மனசு தான் இங்கே தான் இருக்குது. அது காரணம் வந்து போன முறையே வாசந்தி அம்மா பற்றி சொல்லிடுறேன். எங்கள் அப்பாவுடைய நண்பர்னு உடனே அவங்க தான் சொல்லுவாங்க. அவங்க எங்கள் அப்பாவுடைய நண்பர் நான் பார்க்கணும். போன முறையும் பார்க்க முடியல, இன்னைக்கும் பார்க்க முடியல. அதே போல பாரதி அம்மா தொடர்பாக அவங்கள்ட்ட விரிவாக எடுத்து சொல்லியிருந்தேன். கட்டாயம் வரணும்னு சொன்னாங்க. ஒன்றுன்னு சொல்லிட்டு போனாங்க. ராஜன் கிருஷ்ணனுடைய குடும்பத்தினருக்கும் குறிப்பாக பேராசிரியர் ரோஹிணி அவர்களிடம் எடுத்து சொல்லணும். அந்த அவசரத்துல எனக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவங்க பேரை சொல்லி நாங்கள் 680 பேர் இருக்கிறோம். இந்த 680 பேரும் எங்கள் விசிக்கு எல்லா பேரையுமே தெரியும். அவங்க அவசரமாக அதாவது மெசேஜ் பண்ணி ப்ரொஃபஸர் ரோஹிணி சாமிக்கு நீங்கள் சொல்லுங்க இது மாதிரி சொல்லிட்டு அனுப்பிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த இயற்கையாக அமைந்த ஒரு நாளில் பாரதி அம்மா இங்கே வந்து நம்மளோட பேசுவது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. அவங்க சொன்னாங்க, நான் முத டெல்லி வந்ததுக்கு காரணமே வந்து ராஜன் கிருஷ்ணன் தான். ராஜன் கிருஷ்ணன் தான் என்னை கூட்டுகிட்டே வந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு நான் அவங்கள அழைச்சிட்டு வர மாதிரி எனக்கு ஒரு பிள்ளைங்க இருக்குன்னாங்க. இந்த உணர்வுபூர்வமாக ஒரு தாய் மகள் இது மாதிரி ஒரு பாசம் இருக்கு இல்லையா, அதே போல தான் வாசந்தி அம்மாட்ட சொன்னால் அவங்க சொல்கிறாங்க, நான் எழுதுறதுக்கு காரணமே அவங்க தான் சொல்கிறாங்க. அதாவது என்னை ஊக்கப்படுத்தியதும் அவங்க தான் சொல்கிறாங்க. அதே போல ரோஹிணி முத்துசாமி அவங்களை பற்றி டைரியிலே நிறைய எழுதியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. பார்க்கறதுக்கு அப்படியே எளிமையாக ஒன்றுமே தெரியாமல் இருக்காங்க பாருங்க. பேராசிரியர் ரோஹிணி அவங்க மிகச்சிறந்த ஒரு சயின்டிஸ்ட். புதிய கண்டுபிடிப்புகளை எல்லாம் கண்டுபிடித்தவங்க இளம் வயதிலேயே. அதனால அவங்க ராஜன் கிருஷ்ணன் அம்மாவோட நேசிக்கப்பட்டவங்க. அவருடைய சகோதரருடைய மகள். அவங்க தான் இந்த அறக்கட்டளை வருவதற்கு மிக முக்கியமான காரணங்கள் ஒருத்தவங்க. இன்னொன்னு சொல்லணும், அறக்கட்டளை சார்பும் 10 லட்சம் கொடுத்துட்டாங்க. அடுத்த ஆண்டு தானே வட்டி வரும். இந்த ஆண்டு மாணவருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறோம், புதுசாக தொடங்கணும். உடனே சொன்னாங்க 48,000 நான் தரேன். நான் அந்த காசு அவங்களுடைய காசா இருக்கும் தெரியல, ஏதோ உடனே சொன்னாங்க நான் தரேன், 48,000 நான் தரேன். அதையும் உடனே தனியாக கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு தன்னுடைய அத்தை மீது மிகுந்த அன்பும் பாசமும் வைத்திருப்பவர்கள். ராஜன் கிருஷ்ண அம்மா சார்ந்து எந்த அறிமுகமும் உங்களுக்கு தேவைப்படாது. ஒரே ஒன்று, கலையை எழுத்து என்பது சமூக அக்கறை வாய்ந்ததாக இருக்க வேண்டும், அதுவும் ஆணித்தரமானதாக இருக்கணும், நம்பிக்கைக்குரியதாக இருக்கணும் விரும்பினது அவருடைய அடிப்படை தன்மை. மற்ற எழுத்தாளர்கள் இருந்து நான் வேறுபட்டதுக்கு காரணம் அதுதான். நிறைய பேர் எழுதுறாங்க, வெவ்வேறு வகையில் எழுதுறாங்க. ஆனால் நேரடியாக அவங்க போய் பார்த்து குருஜி தேனாதான் சரலாம், கரிப்பு மணிகளாக சரலாம், நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம். எல்லாத்தையும் அங்கே போய் உள் வாங்கிக்கிட்டு எழுதியிருக்காங்க. அந்த உள் வாங்கிக்கிட்டு எழுதுவதில், பயணம் செய்யறதுல குறிப்பிட்ட ஒரு நாவலுக்கு அம்மா பாரதி அம்மா வந்து மிக முக்கிய பங்காற்றி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், பழைய காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டேப் ரெக்கார்டில் பதிவு பண்ணுறது, அதை அப்புறம் எடுத்து எழுதுறது, இது போல பல வேலைகள் செய்தாதான் ஒருத்தர் செய்ய முடியும். அந்த பணியை அம்மா செய்திருக்கிறாங்க. அதனால இதை எனக்கு சொன்னவர் வந்து சகோதரர் பாலன். அவர் தான் சொன்னார், ராஜன் கிருஷ்ணனுடைய அறக்கட்டளை நடத்துனீங்கன்னா சாகித்ய அகாடமி நடத்தினாலும் சரி தான், JNU நடத்தினாலும் சரி தான், பாரதியோட கூப்பிடுறது யாருங்கன்னு கேட்குறேன். அப்போ அவருக்கு ஒன்றுனா எனக்கு விளக்கம் சொன்னார். அந்த அளவுக்கு மிக முக்கியமானவங்க. பேராசிரியர், வரலாற்றுத்துறை பேராசிரியராக இருந்தாலும்
நூலை எழுதியிருந்தாலும் எங்க நம்ம முகநூலில் எங்கே போய் தேடினாலும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்கிறது. அந்த அளவுக்கு மீறி ஒரு தன்னடக்கம். வாழ்க்கை குறிப்பை கேட்டாலும் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. நாங்களாம் பக்கம் பக்கம் எழுதி வச்சுக்கிட்டு எதையுமே நிறைய சாதனைகள். ராஜகிருஷ்ண அம்மா மட்டும் இல்லாமல் எழுத்தாளர் சூடாமணியினுடைய வாழ்க்கை இன்னும் அற்புதமாக கட்டமைத்தவர்கள் இவங்க முக்கியமானவங்க. நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமானவை பெண் வார்ப்பும் வளர்ப்பும், தமிழ் சினிமாவின் பெண்கள், சொல்லுக்குள் ஈரம், சூடாமணி சாக்கிட்ட கிழமையில போட்டிருக்காங்க. சொந்த சகோதரிகள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. எதையுமே சொல்ல மாட்டாங்க. நாமளா தேடி தேடி நாம சயின்டிஸ்டா மாற வேண்டியதா இருக்கு. அந்த அளவுக்கு தன்னடக்கம். ஏன் நான் சொல்றேன்னு கேட்டா, அரிய பலவற்றை செய்தாலும் வெளியே தன்னை காட்டிக்கொள்ளாத ஒரு ஆளுமை. அப்புறம் மணிகண்டன் என்ன சொன்னாரு, அவங்க ரங்கநாயகன் ஒரு நாவல் எழுதிட்டாங்க. சரி, எப்படியாவது அந்த நிகழ்ச்சிக்குள்ள நான் படிச்சிடணும்னு சொல்லிட்டு கேட்டேன். நான் வரும்போது எடுத்துட்டு வரேன். இல்லை எனக்கு கொடுங்க, நான் படிச்சாதானே அது எனக்கு ஒரு திருப்தி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு அதை வாங்கி படித்தேன். நீங்க ராஜம் கிருஷ்ணனை புரிஞ்சுக்கணும்னா இந்த நாவலை படிங்க. அதே போல அம்மா பாரதி அம்மாவை புரிஞ்சுக்கணும்னாலும் இந்த நாவலை படிங்க. கும்பகோணத்து வாழ்க்கை முறையை அப்படி அழகா எழுதியிருக்காங்க. நீங்க கும்பகோணத்தில் பிறந்தவர்கள் கேட்டேன், இல்லைன்றாங்க. செய்திகளை கேட்டு நன்கு உள்வாங்கி எழுதியிருக்கிறாங்க. அதே போல கலை என்பது, இலக்கியம் என்பது சமூக அக்கறை வாய்ந்ததாக இருக்க வேண்டும் என்பது முக்கியம். பையங்க, குறிப்பா மாணவர்கள், ஒவ்வொரு மாணவரும் படிக்க வேண்டியது. இந்த பெண்களை நம்ம என்ன பாடுபடுத்துறோங்கிறத அழகா இருக்கு. குறிப்பாக ஒரு வீட்டுல ஒரு ஆண் தவறு செய்யும் போது, பாலியல் தவறு செய்யும் போது பெரிய சிக்கல் இல்லை. இயல்பாக ஒரு கைப்பட்டதுக்காக அந்த தங்கம்மா படுற பாடு நம்ம இறந்து போகுது, பாவம். அது சமூகத்தால் முட்டையடிக்க வேண்டிய ஒரு சூழல்ல அந்த அம்மா இறக்குறாங்க. இன்னும் நிறைய விஷயங்களை அவங்க எடுத்துட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு அவங்க கொடுக்குறாங்க. பெண்களுக்கு கல்வி இருந்ததுன்னா அந்த பெண் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறாங்க. செய்தி அதுக்குள்ள இருக்கு. அந்த குடும்பத்தில் இருக்கிற மருமகள்லேயே ரங்கநாயகி மட்டும்தான் படிச்சவங்களா இருக்கிறாங்க. கொஞ்சம் தான் படிச்சவங்க. அவங்க மட்டும்தான் தன்னுடைய துன்பம், அம்மா துன்பம் இருக்கு, அதை விட்டுட்டு அடுத்தவர்கள் மீது அக்கறை செலுத்துறாங்க. முற்போக்கான விஷயங்களை ஏற்றுக்கிறாங்க. இந்த நாவல் முடியும் போது எப்படி முடியும்னு கேட்டால், ஒரு ரங்கநாயகி திரும்ப போறது. அப்ப ரங்கநாயகிகள் என்பவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த சமூகத்தில் பிறந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை மிக அற்புதமா சொல்லியிருக்கிறாங்க. கடவுள் நம்பிக்கை என்பது வேண்டும், ஆனால் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு அது என்ன ஆகுது? நல்ல நல்ல தொடர்களா இருக்கு. நிறைய நான் போட்டு வச்சிருக்கிறேன். நல்ல நல்ல தொடர்களா எழுதிருக்கு. அறிவுரை சொல்ற பாணி இருக்காது. ஒரு அற்புதமான ஒரு நாவல். இந்த நாவலை படித்தால் அம்மாவை புரிஞ்சுக்கலாம். இந்த நாவலை படித்தால் ராதாகிருஷ்ணன் புரிஞ்சுக்கலாம். ராஜகிருஷ்ணன் நாவலை படித்தால் அம்மாவை புரிஞ்சுக்கலாம். இப்படி ஒரு புரிதலை உருவாக்கி கொள்வதற்கு இந்த நாவல் நமக்கு பெரிதும் துணை நிற்பதாக இருக்கிறது. ஏனைய நண்பர்களுக்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக வாசந்தி அம்மா வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு. அதாவது எங்களை ஊக்கப்படுத்திருக்க ஒன்றும் இல்லை. நாங்களாம் முட்டி மோதி தான் வரோம். தமிழ்துறை உருவாக்குவது அவள் எது அல்ல. அதுல நீங்களாம் வந்தீங்கன்னு சொல்லும்போது, கேட்கும் போது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியா இருக்கு. அதே போல சகோதரி ஷோபா அவர்கள், அவங்களுடைய தொடர்ந்து எனக்கு தமிழ்துறைக்கு பங்களிப்பு செய்துட்டே இருப்பாங்க. பேராசிரியர் ஷோபா, நண்பர். அதே போல அஜித் கண்ணா. நான் சேர்ந்த அன்னையிலிருந்து எனக்கு 11 ஆண்டு முடியும் போது இவங்க 2 பேரும் எனக்கு நல்வழியில வழிகாட்டுறது மிக முக்கியமானவராக இருப்பாங்க. அதனால முக்கியமான ஆளுமைகள், அதே போல வரலாற்றுத்துறை பேராசிரியர்கள், மற்ற நண்பர்கள், ஆங்கிலத்துறை பேராசிரியர்கள் இருக்கிறாங்க. இங்க இருக்கிற மாணவர்கள் எல்லாருமே ஒரு செய்தியை குறிப்பிட்டு சொல்லணும். பிற மொழி இலக்கியங்களோடு ஒப்பிட்டு தான் ஆய்வு பண்ணுவாங்க. ஒரு மொழி பண்ணுவாங்க. கொஞ்சம் இவங்க பாடம் நடத்தினாலே தயாரிச்சுட்டு தான் போகணும். போயிட்டு கொஞ்சம் கதை அடிச்சோம்னா கொஞ்சம் அப்படியே இப்படியே லேசாக சிரிச்சுட்டு போயிடும். அந்த அளவுக்கு கொஞ்சம் புரிதலோடு தான் இவங்ககிட்ட போக முடியும். ஏன்னா நான் வேறு கல்வி நிறுவனங்கள் நடத்திட்டு வந்தேன். அங்கே பாடம் நடத்துகிற மாதிரி இங்கே நடத்த முடியாது. தயாரிச்சுட்டு தான் போக முடியும். அந்த அளவுக்கு நல்ல மாணவர்கள். இவர்கள் நிறைய பங்களிப்பு செய்திருக்கிறாங்க. எங்க மாணவர்கள் நிறைய பங்களிப்பு செய்திருக்கிறாங்க. அது பூரா முறைமையை பதிவு செய்திருக்கிறோம். இவர்களோடு நீங்க கலந்துரையாடுவதால அந்த மாணவருடைய எதிர்காலம் மகிழ்ச்சிக்குரியதாக, ஊக்கப்படுத்துவதாக இருக்கும். ராஜகிருஷ்ணன் அம்மா போல இவங்களும் வாழணும். அதாவது என்ன அப்படி ஒரே வார்த்தை சொன்ன கேட்டா, பன்மையில் இந்த யூடியூப்ல கேட்கும்போது சொல்லுவாங்க, பாதுகாப்பான வாழ்க்கை கிடைச்சிடக்கூடாது, அது கிடைச்சது அது உணர்ந்துடாதீங்க, அதை வந்து வெளியில வாங்கன்னு சொல்ற செய்தி சொல்றாங்க. ஏன்னா அதையே சொல்லணுமா அப்படியே அனுபவிச்சுட்டு இருக்காருங்க. அது ராஜகிருஷ்ணமாவுக்கு பொருந்தும். மிகப்பெரிய செல்வந்த வாழ்க்கை கிடைத்தாலும் அதை தூக்கி எட்ட வச்சுட்டு கலாய்வு செய்து அவங்க எழுதணும் தன்னை வருத்திட்டு எழுதினாங்க. அதே போலதான் நாமளும் வரணும்.
இது போன்ற நூற்றாண்டுகளில் இருந்து நாம் எப்படி வரணும்ன்றதை நம்ம கற்றுக்க முடியும். அதற்காக நேரம் ஒதுக்கி அவர் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர் சொன்னாங்க, இங்கே இருக்கிற மாணவர்களோட நான் பேசணும் விரும்பினேன், மாணவருடைய எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் ஜெயின்றதாக தான் நான் ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கு. பேராசிரியர் ரோகிணி அம்மா அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன், துணைவேந்தர் வர முடியல, நீ கொஞ்சம் தலைமையேற்று சொன்னால் பரவாயில்லன்னு கேட்டு உடனடியாக அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. மிக்க மகிழ்ச்சி. எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இருக்காங்க பாருங்க. இந்த நடுக்கடல் எப்படி இருக்குமோ அதே மிக முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட் அவங்க. ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி, ஒன்றுமே எனக்கு தெரியாத மாதிரி அமைதியாக இருப்பாங்க. இதை நாம் அவங்க கிட்ட இருந்து கற்றுக்கணும். எனக்கு அது பிடித்தமான விஷயம், நல்ல விஷயங்களை செய்யணும், ஒன்றுமே தெரியாமல் அமைதியாக இருக்கும். இது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். எனவே இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வருக வருகை என வரவேற்கிறேன். மனப்பூர்வமாக மகிழ்கிறோம். எங்களுடைய துணைவேந்தர் என் மனசு இங்கே தான் இருக்கும், எனக்கு நல்லா தெரியும். இல்லைன்னா 3 மணிக்கு அவங்க போகணும்னு தேவையில்லை, எனக்கு வாட்ஸ்அப் போட்டு இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்லணும்னு தேவையில்லை. அவர்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. வரவேற்புரையாற்றியமைக்கு நன்றி ஐயா. அடுத்ததாக விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு. இன்றைய சிறப்புரையாளர் முனைவர் பாரதி அம்மா அவர்களுக்கு பேராசிரியர் ரோகிணி முத்துசுவாமி அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தவிருக்கும் பேராசிரியர் ரோகிணி அவர்களுக்கு எம் துறை முதுகலை மாணவர்களை நினைவு பரிசு வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த நிகழ்வாக தலைமையுரை ஆற்ற இருப்பவர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் உயிரறிவியல் பள்ளியில் பேராசிரியராக பணியாற்றி வரும் பேராசிரியர் ரோகிணி முத்துசுவாமி அவர்கள். இவர் பேராசிரியர் மட்டுமல்லாமல் ஐயா சொன்னது கூட விஞ்ஞானியும் கூட. இவர் பன்னாட்டு இதழ்களில் 80க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். டெல்லி பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபசர் சூரி, ப்ரொஃபசர் சேஷாஸ்திரி முதலிய பல விருதுகளை பெற்றுள்ளார். இவர் ராஜகிருஷ்ணனின் நெருங்கிய உறவினரும் கூட. அம்மா அவர்களை நிகழ்விற்கு தலைமை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கிறேன். I have to apologize at the outset. My Tamil is very rudimentary. My cousins and I, we all grew up outside Tamil Nadu because our fathers were in transferable central government jobs. So we never got a chance to learn how to read and write Tamil. It was one of Radhakrishna's always regret that her nephews and nieces never read her books. I thought what I would introduce today is Radhakrishnan as we perceived her, as my Attai, my father's sister, or more precisely we called her Chinna Attai because she was the younger of the 2 daughters. Attai was born in Musri on 5th November, so today is her birthday. And my grandfather, that's her father, was a school teacher. He taught mathematics and he was also a Sanskrit scholar. As a child, she was a very feisty person, very unafraid to state her opinions, unafraid to take a stand. So one of the stories my father tells me is, Appa was in class 1 and the teacher had given this assignment to write the entire multiplication table, everything on a small slate. Appa couldn't do. So Attai takes it from him and says, okay, let me try. Attai also couldn't do it. So next day morning, she marches to the school and gives the teacher a dressing down that how dare he do such a thing? How can he give such an assignment to a child? I don't think the teacher ever tried to do that. So she studied up to 3rd form, that is class 8. And she was taken out of school because she had a great puberty. So whatever she did in her life, it was all on her own. Tamil, she knew Tamil, English, Malayalam, and smattering of Russian when she had to visit USSR. Malayalam she learned by herself, and she learned it so well that she translated several Malayalam stories, novels, autobiography of K.P. Kesava Menon from Malayalam to Tamil. And I think one of the first ones that she translated was Chimney, at least that is what I remember her telling me. She was married at the age of 15, and the story goes that she had gone to visit her
Chitappa in Madurai. She was drawing the kolam outside the house, and Athiba saw her and decided he was going to marry her. She was 15, he was 28. Unfortunately, when the wedding was fixed, Athiba lost his job. That circumstance made it compulsory for her to live in a joint family with her eldest brother-in-law, who was also instrumental in getting Athiba a job in the electricity board. That is where he was working, so Athiba was employed as a lineman in electrical. Those were horrendous years because she was essentially treated as a menial maid by her sister-in-law, and they has told me so many days that she would have to get up 4 o'clock in the morning and cook for the entire family. There were days when she would not be able to eat anything till 2 or 3 in the afternoon. She would also say the 3 days of periods was only 3 days she would get as rest, and on the 4th day she would have to get up, pull sugar, get back into the kitchen. This was her life, but that, I think, was also the motivation for her to write. For she had this imagination inherited from her mother, my grandmother, who was also a very imaginative person as per the family records. So she started writing, and I think the first story that won her the award was the New York Herald Tribune International Award in 1950 for a short story that she wrote in English. But her real major success came with Malarkal, which she wrote under the name of Rajan Krishnan, a name that was suggested to her by her. So Rajan Krishnan is really not her real name, but she has never disclosed what her real name was to anybody. I don't think, Bharati, you know. Now you know. So I'm not going to disclose her name. And you disclose, why don't you? She didn't want to, so I'm going to honor that. In fact, she would get very upset with any of us. Her brothers would not call her by her real name. And then one day, my eldest brother did it. I think he came late in the night and he stood in the street. The door was closed. He called out. And Ate got so angry. How dare you call me like that? And my father, he was like, that is how I know you. I don't know you as Rajan Krishnan. I just know you as my sister. So therefore, no, I'm not going to say that name. Why did she opt to take this name? So she wrote under many different pseudonyms. Then my great aunt, that is her chitti. So the success was not there, you know. So but then her chitti told her to write under the name of Rajan Krishnan, and she said you will get success. And she did. And the first novel that was serialized, which won the Ananda Vigadan Nobel Prize, is Malarkal in 1958. Which was, if you read Malarkal, you will know the family, because it is completely based on her guidance and her brother, and it depicts the relationship between her mother and herself. So, my own earliest memory of my update is standing on the Egmore platform. My cousins, my Chittappa's 2 children, myself, and I think my brother. Amma used to take us to Madras every summer. So we would go to Chittappa's house and they would come and then say, okay, we are all going to Kambaram. This is where she lived. So we would stand in the Egmore railway station, take the suburban train to Kambaram. Those days, Kambaram station was very small. We would cut across the Kambaram the railway Maidan, through the street, the shops, and entered her house. It was about 2 to 3 kilometers from the railway station, number 10 Guru Street, which is where she lived. It was a double story. The house itself was built in 1960, but then when Athiba retired from his job, the upstairs portion was added. It was not a very big house. There was one main hall, and then there was a bedroom with 2 cots. Desk, which was very clean, neatly kept sheets of paper, and her pen stand, which none of her children were allowed to touch. There was a sewing machine, for she learned sewing, embroidery, knitting. She was a fantastic. I was just talking to my cousin, and I said, what do you remember, Manju? And she said, the only thing I remember is her cooking. It was just awesome. And that
lingers in our memories. I used to love Rasam. I love Rasam. So for whenever I went, visited her, she would say, "Oh, you mandar, so I made Rasam for you." And for all of us, there was no TV, nothing in that house. None of us this. But summer was magical time for us because there was this mango tree outside. We would play Pallangudi. She would visit us very often. We were in Delhi for a long part. We had moved to Delhi in 1970s. And Atte would always visit us for her Sahitya Academy Award, for the Sovietland Award. When she went to USSR the second time, then when she went to attend the World Peace Assembly for Peace and Life Against Nuclear War in Prague, that was held in Prague in 1983, she came to Delhi. She stayed with us, and she shaped us. Her views shaped us. So there are two things that I remember very clearly that we attribute to her. At the peak of the anti-dowry movement, it was very personal fight for her. She would not attend any wedding if she knew that dowry was involved. By this time, on her husband's side, on Atimber's side, all the nephews and nieces were ready for marriage, and they would come to give her the wedding invitation. The first question was, "Is there a dowry involved?" And one of the nephew was foolish enough to say, "Yes, there is dowry," and then he went on to defend the dowry system after just threw the wedding card at his face and told him to get out. And she said, "I'm not coming for the wedding." And she never went for the wedding. She was very clear. The wedding, if there was a dowry involved, she's not going to go. Period. The other thing I remember is for her book on bonded labor, she had visited Shivakasi. And so she would do this field work and then she would come back. She would come to Delhi to take a little break before she started writing. So when she came to Delhi, she told my brother and me the stories, the horror stories that she had observed about the bonded laborers, about the children getting maimed because of the accidents in the factory. That Deepavali, my brother decided, we are not going to buy any firecrackers. And to this day, we have not burst any firecrackers. That was the end of it. Child labor was, even other families in our surrounding areas, they would employ child labor, child helpers to clean the house. But in our house, it was very clear. If the maid cannot come, her children cannot enter the house. I would be doing the housework, helping my mother out. And my mother was very clear. She would tell every maid she hired, "You have to get your children educated." And she would make an effort. My mother made an effort to get the children. And all those ideas, these were all that permeated to us from Ate had been a member of Justice Party. She stood for election, but unfortunately she lost. But later she was a member of AIPA and became the Vice President of Tamil Nadu chapter. I think that was the conference you also had come, and I accompanied both of you to Alcadora Stadium where she gave the plenary talk. Right. For us, this is her centenary year, and we thought how best to honor her memory. So the establishment of the endowment fund was what we thought was the best way to honor a woman who worked tirelessly for the downtrodden, who worked tirelessly. She was an unashamed, unabashed feminist and the marginalized. She was outspoken about her ideas, and we thought this is the only day that we can honor her memory. And that is why we have established this endowment here in Jawaharlal University for 10 lakh rupees. And for another endowment we are establishing in Gandhidham University in Dindigul. And that is in process and we are working in it. Thank you very much. முனைவர் கே பாரதி. இவர் பச்சையப்பன் கல்லூரியில் மேனாள் வரலாற்றுத்துறை பேராசிரியராக பணியாற்றியவர். சொல்லுக்குள் இடம், ரங்கநாயகி, சொந்த சகோதரிகள் முதலிய படைப்புகளை எழுதியுள்ளார். எழுத்தாளர் ராஜன் கிருஷ்ணனுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து அவரோடு இணைந்து களப்பணிகளை மேற்கொண்டவர். இதழாளராகவும் பணியாற்றியுள்ளார். தமிழ் எழுத்தாளரான ஆர். சூடாமணியுடனும் நெருங்கிய தொடர்பு கொண்டவர். சாகித்ய அகாதமிக்காக இந்திய இலக்கிய சிற்பிகள் வரிசையில் ஆர். சூடாமணி அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பாரதி அவர்கள் எழுதியுள்ளார். ஆர். சூடாமணி அறக்கட்டளையில் அரங்காவலராகவும் இருந்து வருகிறார். அவரை கலாய்வு படைப்பாளி ராஜன் கிருஷ்ணன் என்னும் இந்த நாள் மிக முக்கியமான நாள். இந்த எழுத்தாளர் ராஜன் கிருஷ்ணனை
இங்கே 2 வாரிசுகள் இருக்கிறார்கள், ராஜகிருஷ்ணனுடைய வாரிசுகள். ஒருவர் குடும்ப வாரிசான ரோஹிணி, இன்னொருவர் இலக்கிய வாரிசான வாசந்தி. வாசந்தி அவர்கள் ராஜகிருஷ்ணனை போலவே கலா ஆய்வு செய்து நிறைய எழுதியிருக்கிறார். உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருக்கும், மிகவும் நன்றாக அறிமுகமானவர். தமிழ்ல சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ராஜகிருஷ்ணன் எழுதியிருந்தாலும் கூட இந்த கலா ஆய்வு செய்து அவங்க எழுதின காலத்துல வந்து ஒரு 30 ஆண்டுகள் ரொம்ப எஃபெக்டிவா எழுதியிருக்காங்க. அந்த 30 இயர்ஸா பார்க்குறோம், 1960 to 1990 அந்த காலகட்டத்துல நிறைய எழுதியிருக்காங்க. அந்த முதல் கள ஆய்வு நாவல் வந்து நீலகிரி மலைப்பிரதேசத்துல வடகர்களை பத்தி எழுதினது. ரோஹிணி ஓரளவு சொன்னாங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது, ஹவு ஷி எமர்ஜ் as a writer அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே நிறைய பகிர்ந்துட்டு இருக்காங்க எங்களுக்கெல்லாம். அவங்களுடைய ஆரம்ப காலம் வந்து நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு சின்ன வயதுல கல்யாணம் பண்ணி ஒரு பெரிய குடும்பத்துடைய சுமை. அவங்களுக்கு வந்து கிருஷ்ணனுக்கு வந்து 9 சகோதரிகள் கூட பிறந்தவங்க, 9 daughters, சகோதரிகள் 9 பேர். மாறி மாறி அவங்க திருமணம், அவங்களுடைய பெருகாலம், இப்படி ராதாகிருஷ்ணனுக்கு நிறைய வீட்டு வேலைகள் இருந்தது. அவங்க அப்ப நினைக்கிறாங்க, இதுதானே அடையாளமா, நான் இந்த வேலை சுமையிலே நான் அழுந்தி போகணுமா, என்னுடைய அடையாளத்தை நான் எப்படி நிறுவிக்கொள்வதுன்னு நினைச்சுதான் பேனாவை கையில எடுத்தேன். அந்த பேனாவை கையில எடுக்கிறது கூட அவ்வளவு எளிதாக இல்லை. அந்த காலத்துல வந்து அவங்களுக்கு அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில எழுதுறதுக்கு ஒரு பென்சில், அப்புறம் பேனா கிடையாது, பென்சில் கூட கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வீட்டு குழந்தைங்க யாரோ கீழே போட்டு போற ஒரு பென்சிலை சேகரிச்சு வச்சுக்கிறாங்க. பேப்பர் வேணுமே, யாரும் கேட்கறது, யாரையும் கேட்க முடியாது, எழுத போறேன்னு சொன்னாலும் எல்லாம் கோவப்படுவாங்க. ஸோ பேப்பருக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, அந்த காலத்துல வந்து இந்த மளிகை பொருட்கள்லாம் வாங்கினா பெரிய தாள்கள் கொடுப்பாங்க, பில்லு. அந்த ஒரு இந்த தாள், ஒரு முரட்டு தாள் ஒன்று, அதோடைய பின்பக்கத்தை சேர்த்து வச்சுட்டு அதோட பின்பக்கத்துல எழுத ஆரம்பிக்கிறாங்க. எப்ப எழுதுறது, நாள் முழுக்க வேலை. கடைசி இரவு நேரத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த இரவு நேரம் இவங்க வந்து அன்றாட பணியாக இந்த கிச்சனை வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க எழுத முடியும். கிச்சனை வாஷ் பண்ணி முடிச்சாக்கா 9 மணிக்கெல்லாம் விளக்க அணைத்து விட வேண்டும். இந்த வேலை முடியும் போது கிட்டத்தட்ட 8:45, 9 நெருங்கிடும். விளக்க அணை அப்படின்னு மாமியார் கிட்டே இருந்து குரல் வந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு. அப்போ அந்த விளக்க அணைய கிச்சன்ல உட்கார்ந்து எழுதுனாலும் தரை ஈரமா இருக்கும். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தரை ஈரமாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் எனக்கான நேரம், ஈரத்தரையில் உட்கார்ந்து கொண்டு அந்த ஒரு பென்சிலை வச்சுக்கிட்டு அந்த பேப்பர்லாம் எழுதியிருக்காங்க. இப்படித்தான் அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க. அது மாதிரி அவங்க வாழ்க்கை முழுக்க ஒரு எளிமையான ஒரு நிலைமைதான், வந்து ஒரு செல்வாக்கான செல்வந்தமான ஒரு வாழ்க்கையெல்லாம் அவங்க வாழ ரொம்ப எளிமையான வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. பேசிக்கலி காந்தியன், அது கூட ஒரு காரணம். இவங்க வந்து எழுத ஆரம்பிக்கும் போது இந்த களவாய்வு ஏன் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, 4 சுவத்துக்குள்ள பெண்களுக்கு என்ன பெரிய அனுபவம் கிடைச்சது, குடும்பத்துக்குள்ள கிடைக்கிற அனுபவம். அந்த காலத்துல எழுதிக்கிட்டு இருந்த பெண் எழுத்தாளர்கள் எல்லாருமே குடும்ப கதைகள் தான் எழுதிட்டு இருந்தாங்க. அதை உடைத்து கொண்டு தான் வந்து தன்னுடைய திறமையை வந்து பல தளங்கள்ல அவங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி சமூகம், அரசியல், பொருளாதாரம் பத்தி ஒரு கூர் நோக்கு அவங்களுக்கு டெவலப் பண்ணிக்கிறாங்க. நீலகிரி படகர்கள் வாழ்க்கையை பத்தி அவங்க எழுதும் போது கூட ஒரு பொருளாதார கண்ணோட்டம் இருக்கு. அவங்க வந்து மணி கிராப்புக்கு போறாங்க. அவங்களுடைய நேட்டிவ், அவங்க இயல்பாக இருந்த பயிர் வகைகளை திறந்து விட்டு நிறைய பணம் கிடைக்குது, சீக்கிரம் பணம் சேர்க்கலான்ற ஐடியால மணி கிராப் என்று சொல்லக்கூடிய அந்த அதுக்கு போறாங்க. அப்போ போகும்போது அந்த வாழ்வுகள், அவங்களுடைய பர்சனல் லைஃப், அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில கூட இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி பாதிக்கிறது, அதுவும் முக்கியமாக பெண்களை எப்படி பாதிக்குதுன்னு அவங்க எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே நீலகிரி மலைத்தொடர்லேயே இன்னொரு கதையோ எழுதுறாங்க, நாவலையும். அது வந்து அமுதமாகி வருதுன்னு. அப்போ அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து குந்தா ப்ராஜெக்ட்ல வேலை. அந்த வேலையை, அந்த ப்ராஜெக்டை கிட்ட இருந்து பாக்குறாங்க. ஒரு நீர்மின் நிலையம் உருவாகிறத வந்து இவ்வளோ டீட்டெயில்டா யாராவது எழுதியிருப்பாங்களான்னு தெரியாது. அது ஒவ்வொரு கட்டத்தையும் எழுதுறாங்க. இப்ப நம்ம மைக்ரண்ட் லேபர்ஸ் பத்தி எல்லாம் பேசுறோம் இல்லையா, அந்த மைக்ரண்ட் லேபர்ஸ் ப்ராப்ளத்தை அதுல எழுதியிருக்காங்க. அவங்க அப்படியே இங்கே ஏதோ ஒரு கிராமத்துலேருந்து அங்க வேலைக்கு வந்துட்டு அந்த வந்து முகம் தெரியாத மனிதர்களுக்கு நடுவுல தொழிலாளி இறந்து போகிறதையும், அடக்கம் செய்வதற்கு என்ன செய்வது, ஊருக்கு தகவல் சொல்லவே முடியாது. அப்படி ஒரு இடத்துல, ரொம்ப ரிமோட்டான ஒரு இடத்துல இருக்காங்க. அது மாதிரி இடத்துல அந்த அனுபவங்களை எல்லாம் வந்து சேர்த்து எழுதியிருக்காங்க அவங்க. ஆனா அதுக்கு என்ன உந்து சக்தினாக்கா, ஜவஹர்லால் நேரு சொல்றாங்க அந்த இனாகரேஷன் போது, இனிமே நம்மளுடைய குருத்வாராக்கள், மசூதிகள், கோவில்கள் எல்லாம் இது மாதிரியான மின் உற்பத்தி நிலையங்களாகவும் பொதுவாக தொழில் நிறுவனங்களாகவும் தான் இருக்கணும். அப்பதான் இந்தியாவோட பொருளாதாரம் முன்னேறும் அப்படின்னு அவர் பேசுறாரு. இவங்களுக்கு அது உந்து சக்தி.
இதை பற்றி நம்ம எழுதணும் பதிவு செய்யணும்ட்டு இந்த ப்ராஜெக்ட் அப்படியே கிட்டத்தட்ட பதிவு செய்திருக்காங்க. அதனுடைய வாழ்க்கை முறையோடு சேர்ந்து மனிதர்களுடைய கஷ்டங்கள் வலிகள் எல்லாம் சேர்ந்து எழுதியிருக்காங்க. அமுதமாகி வர்றதுக்கு பிறகு இவங்க வந்து எழுதின அடுத்த நாவல் வந்து வளைக்கிறோம். அந்த நேரத்துக்கு கிருஷ்ணனுக்கு வந்து கோவாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுது. அப்போ கோவாவில் போனோடனே இவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த சூழல் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அங்க இருக்கிற வாழ்க்கை சூழல் மராத்தி மொழி கத்துக்கிறாங்க. அதுவும் சின்ன குழந்தைங்க கிட்ட பேசி கத்துப்பாங்களா, ஏன்னா அவங்க கிட்ட ஈஸியா கத்துக்க முடியும். சின்ன குழந்தைங்க கிட்ட அது படிக்கும் போது தான் அவங்களோட நமாஸ் நான் நினைச்சேன், ஓ இது நல்ல வித்தியாசம், நம்ம கூட இப்படி ஹிந்தி கத்துக்கலாம் போல நினைச்சேன். அந்த மாதிரி சின்ன குழந்தைங்க கிட்ட பேசி கத்துக்கிறாங்க. ஒரு கோவால அந்த அந்த ஒரு மொழி தெரிஞ்ச மராத்தி மொழி, அதுல இருந்து கொங்கணியை புரிந்து கொள்வது எளிதா இருக்கு. இப்படியாக வட்டார வழக்குல அந்த மொழிகள் எல்லாம் புரிந்து கொண்டு அவங்க கோவா விடுதலை போராட்ட வரலாற்றை அப்படியே எழுதியிருக்காங்க. அதுவும் இந்த அக்விடா கோட்டை, அந்த கோட்டைக்குள்ள நடக்கக்கூடிய அந்த கொடூரமான சிறைவாசத்தை பத்தி அவங்க எழுதியிருந்த படிச்சா நம்ம இன்னைக்கு கூட ரொம்ப ஒரு வலியோட தான் அந்த பக்கங்களை நாம் கடந்து போவோம் அப்படி எழுதியிருக்காங்க. வேருக்கு ஒரு முக்கியமான நாவல் இதுதான். அவங்களுக்கு சாகித்ய அகாடமிக்கு பரிசு கிடைக்குது. இது வந்து காந்தியத்தை பத்தின ஒரு நாவல். இந்த நாவல்லையும் அவங்க பீகார் கல்கட்டாலெல்லாம் ரொம்ப வன்முறை வந்து 20 ஆண்டுகள் காந்தி இருந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு காந்தி நூற்றாண்டு கொண்டாடுறோமா, அப்போ வந்து அவங்க நினைக்கிறாங்க காந்தியம் எந்த அளவுக்கு இந்தியாவில் இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு இந்த நாவல் அணுகிறாங்க. இதுல காந்தியம் எப்படி இருந்ததுன்னா அந்த கதாநாயகியுடைய அந்த கொள்கை பிடிப்புல காந்தியத்தை அவங்க நிலைநிறுத்துறாங்க. ரொம்ப அழகாக அற்புதமாக எழுதப்பட்ட ஒரு நாவல். நல்ல ஒரு கேரக்டரைசேஷன் சொல்லுவோமே, அப்படி வலிமையான ஒரு கதாபாத்திரமாக யமுனாவை அவர் படைத்திருந்தார். முள்ளும் மலர்ந்தது ரொம்ப சவாலான ஒரு நாவல். என்னன்னு கேட்டா, சம்பல் பள்ளத்தாக்குல இருக்கிற கொள்ளையர்கள் அப்பதான் சரணடைந்து ஆயுதங்களை கீழே போட்டுட்டு சுதந்திர இந்தியாவுக்கு கட்டுப்பட்டு ஒரு மாதிரி ஒரு டேர்ம்ஸ்க்கு வராங்க. அந்த நேரத்துல இவங்க போறாங்க. அங்க போறதே ரிஸ்க். அந்த கொள்ளையர் தலைவர்கள் ஓய்வு பெற்று விட்டு வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் சந்திக்கிறதும் பேட்டி காட்டுறதும் ரொம்ப கஷ்டம். அதுவும் ஒருத்தர் சொல்றாரு, எங்கள் தலைவர் முன்னாடி இப்படி கால் மேல கால் போட்டுக்கொண்டு ஒரு பெண் உட்கார்ந்து கொண்டு முக்காடு கூட போடாமல் குறிப்பெடுத்துக் கொள்வதையெல்லாம் எங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை அப்படின்னு சொல்றாங்களாம். அவங்களுக்கே ஒரு பதற்றமாக தான் இருக்கு. பதற்றத்தோடு தான் அந்த நாவல் அணுகுறாங்க. இவங்களுக்கு ஒரு ரயில்வே கார்டு வழியெல்லாம் காட்டுறாரு உள்ளே எடுத்து. சம்பல் வேலி எப்படி இருக்கும்னா அந்த முடிச்சாங்க. அவங்க சொல்றாங்க முன்னும் முடிச்சுமான காடுகள் அப்படியே டிஸ்கிரைப் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு பாம்பு புற்று நெருக்கமா இருந்தா எப்படி இருக்கும், பெரிய பெரிய பாம்பு புற்று அந்த மாதிரியான ஒரு மண் பிரதேசம், அது ஒரு பூமி பிரதேசமே அப்படி இருக்கு. ஏன்னா அது வந்து நிலமே கொஞ்சம் உள்வாங்கி இருக்கிறது மண் அறிவு காரணமாக. அது மாதிரியான ஒரு பிரதேசத்துல கொள்ளையர்கள் அவங்க பதுங்கிக் கொள்வதற்கு எல்லாம் அதுக்கு நல்ல வசதியான ஒரு இடமா இருக்கு. அங்க இருக்கிற அந்த ஜியோகிராபிக்கல் பேக்ரவுண்ட் எப்படி வந்து அவங்க வந்து டெக்கால்ஸா மாறுறாங்க எந்த சூழ்நிலையில அப்படிங்கிறதுலாம் கூட அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அலைவாய்க்கரையில் ரொம்ப ரெஸ்பெக்ட் எழுதின நாவல்ல வந்து நம்ம வளைவரத்தை சொல்லணும்னா, அலைவாய்க்கரையில் வந்து அவங்க எழுதின அத்தனை நாவல்கள்ல வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமானது வந்து இதுவும் கூட. ஏன்னா ரொம்ப அழகியல் நல்லா இருக்கும். அவங்க வந்து அந்த மீனவர் பிரதேசத்தை போய் உட்கார்ந்து கொண்டு கலாய்வு செய்யறாங்க. அங்கே போய் குடிசை போட்டு தங்கி அந்த மீனவர்களுடைய அந்த டைரக்ட்லயே எழுதுறாங்க, வட்டார வழக்கில் எழுதுறாங்க. அதுல வந்து எழுதும் போது என்ன பண்றாங்க, ஒரு அவங்களோட சிந்தனை கூட அப்படியே இருக்கும். எல்லாம் பெரும்பாலும் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்கள், அந்த கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள். அந்த இந்த உடல் உரம் நமக்கு இந்த மாதிரி அந்த வலையை போட்டு கட்டுமரத்துல அவங்க எழுக்கும் போது இந்த உடல் உரம் எப்படி இருக்குன்னா மாதா கொடுத்தது. அப்புறம் அந்த மாதா கொடுத்தது கூட எப்படி மாதாவுடைய அப்பமும் ரசமுமாக அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான இந்த சிந்தனை இருக்கு பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். கலை ஆய்வுனா ஏதோ வெளியில நின்று பார்த்து பார்வையாளர் மாதிரி எழுதல. அவங்களோடு வாழ்ந்தா அவங்களுடைய உணர்வோட கலந்தாதான் இந்த மாதிரி எழுத முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த நாவல் ரொம்ப அழகாக வெளிவந்திருக்கிறது. எப்படி கத்தோலிக்க திருச்சபை மீனவர்களை வந்து சுரண்டுகிறது. ஏன்னா தூய்கட்டளை ஒன்று திருச்சபைக்கு கொடுக்கணும் அவங்க. அதனால இவங்களோட பொருளாதாரம் மேம்படவே இல்லை. இது மாதிரியான ஒரு இஷ்யூவை பேஸ் பண்ணி அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா எழுதப்பட்ட ஒரு நாவல். கரிப்பு மணிகள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். நம்ம சாப்பாட்டில் உப்பு இல்லாட்ட நம்ம ஒரு நாளும் சாப்பிட மாட்டோம். அந்த உப்பளத்துல வேலை செய்யறவங்களோட நிலைமை என்னன்னு கேட்டாக்கா, அந்த வெயில தான் நின்று வேலை செய்வாங்க. உப்பு வந்து கண்களை பூச செய்யும். 40 வயசுல கண் பார்வை போயிடும் அந்த தொழிலாளிக்கு. அதுக்கப்புறம் அவங்க வந்து செருப்பு அணிந்து வேலை செய்ய முடியாது. காலில் அந்த என்ன சொல் பனை மரத்துடைய ஓலையை எடுத்து காலில் சுத்திப்பாங்க.
அதனால என்ன ஆகுனாக்கா அது வந்து ஸ்கிராச் பண்ணிடும். அதில் உப்பு பட்டுதுன்னா எரியும் காலெல்லாம். இது மாதிரி அவங்க நிலைமையில அவங்களோட கண்டிஷன் இவ்வளோ மோசமாக இருக்குங்கிறதையும் அவங்க தொடர்பு படுத்தி ஒரு நல்ல ஒரு நாவல் எழுதியிருக்காங்க. அதுதான் கருப்புமணிகள். கூட்டுக்குஞ்சுகள் நாவலை பற்றி ரோகிணி சொன்னாங்க. இந்த நாவலை பற்றி அவங்க அத்தை சொன்ன தகவலை வைத்துக்கொண்டு பட்டாசே இனி வேண்டாம் என்று முடிவெடுத்ததாக சொன்னாங்க இல்லையா. இந்த நாவல் அவ்வளோ நிகழ்த்தக்கூடியது. சிவகாசியில பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்யற அந்த குழந்தைகளை அப்படியே அவங்க படம் பிடிச்சு காட்டினாங்க. அந்த குழந்தைங்க சுற்றுப்பட்டு கிராமங்கள்லேருந்து ஒரு வேன் போய் கூட்டிட்டு வரும். காலையில 5 மணிக்கு போயிடுவாரு மேஜன். கதவை தட்டி அறுக்குவாரு. எல்லா குழந்தைங்களும் பேர சண்டை விடுவாங்க. அது தூக்கத்தில் எழுந்து வரும். அந்த தூக்கத்தில் எழுந்து வர குழந்தைகிட்ட அவங்க அம்மா ஒரு தூக்கில் பழைய சோறை போட்டு கொடுத்துருவாங்க. வேற என்ன செய்ய முடியும் அந்த நேரத்துக்கு. அதை எடுத்துட்டு வரும். வந்த உடனே கொஞ்சம் தூரம் ஒவ்வொரு கிராமமா போய் சேர்ந்து அப்படியே அடைக்கிற மாதிரி ஃபுல்லாக அந்த வேன் முழுக்க குழந்தைங்க. அது ஒன்று மேலே ஒன்று தான் உட்காந்துருக்கோம் சில சமயம். அப்படியே கொண்டு வந்து ஒரு ஃபேக்டரியில் இறக்குவாங்க. இறக்கினோடனே அங்கே வந்து தர சர்ஃபேஸ் கூட அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்காது. கால்களை மடித்து கொண்டு அந்த குழந்தைங்க நாள் ஃபுல்லாக வேலை செய்வாங்க. அந்த கால்களுக்கு ரத்த ஓட்டமே இருக்காது. விளையாட வேண்டிய வயதில் அந்த குழந்தைங்க உட்காந்துருப்பாங்க. அவங்க வந்து அந்த தீக்குச்சிகளை அடுக்குவாங்க. அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. இது ஏன் குழந்தைகளை வச்சு வேலை வாங்குறோம்னா கூலி குறைவாக கொடுக்கலாம். அதுதான் லாப நோக்கத்துக்காக தான் செய்யறாங்க. அந்த குழந்தைங்களோட எதிர்காலம் பற்றி எந்தவித பிரச்சனையும் கிடையாது. இந்த குழந்தைகள் வந்து அந்த பழைய சோறை காலையில ஒரு முறை சாப்பிடுவாங்க. மிச்சத்தை மதியத்துக்கு வச்சுப்பாங்க. மதிய சோறு அதுதான். நடுவில் எழுந்து தண்ணி குடிக்க போனா கூட அந்த ஏஜென்ட் வந்து கத்துவார், என்ன தண்ணி குடிச்சுட்டு டைம்லாம் வேஸ்ட் பண்ற, போய் உட்காந்து வேலையை பாருங்க. சாயந்தரம் ஆனால் அதை திருப்பி கொண்டு வந்து வேலை போடுவாங்க. அந்த கடைசி கிராமத்துக்கு போற குழந்தை இருக்கிறப்ப தான் கிராமத்துக்கு போகும். போகும்போது அவள் களைச்சு போய் போகும். பசி சுடுசோறு இருக்கும் வீட்டில். அம்மா நைட்டு செஞ்சிருப்பாங்க சுடுசோறு. அது சாப்பிடலாம்னு ஆர்வமா போகும். ஆனால் அந்த உடம்பு அலுப்பு தூக்கம். சாப்பிட வேணாம்மா, சாப்பாடெல்லாம் வேணாம், தூங்குறது தூக்கம். அம்மா எழுப்பி பார்ப்பாங்க, தூங்கி போயிடும். அப்படி நமக்கு அப்படியே வேதனையா இருக்கும். அந்த நேரத்திலையும் அந்த குழந்தையோட அப்பா அந்த குழந்தை அதுக்கு என்ன வேலை செஞ்சதோ அதை பதிஞ்சு வச்சிருப்பாங்க. இத்தனை சிட்டம் அடிக்கிறது. அதை எடுத்து லாந்தர் விளக்கில் பார்ப்பாரு, எத்தனை அடிக்கிறதுக்கு நீங்க எவ்வளோ காசு சொல்றோம். இதுதான் வாழ்க்கை. ஸோ அந்த குழந்தை எல்லாருக்கும் நம்ம எவ்வளோ சொல்றோம் இல்லையா, குடும்ப அமைப்பு, குழந்தை வளர்ப்பெல்லாம் அது எல்லாத்தையுமே கேள்விக்குறியான ஒரு நிலைமையா நம்ம பார்க்க முடியும். அதை அப்படியே அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. இது நாவல் பேர் கூட்டுக்குஞ்சுகள். மன்னகத்து பூந்தொடிகள்னு ஒன்று எழுதினாங்க. அந்த நேரத்தில் வந்து உசிலம்பட்டி போன்ற கிராமங்களில் வந்து வசந்தி அவர்களுக்கு இந்தியா டுடேல வந்து எடிட்டராக இருந்தாங்க. அவங்க கூட இதை பற்றி ஒரு பெரிய ஸ்டோரி எல்லாம் பண்ணியிருக்காங்க. 1980s வந்துருக்காங்க. நான் வந்து 1988 எழுதுறாங்க இந்த நாவலை. அப்போ வந்து அந்த ஏரியாவில் வந்து பெண் சிசுக்களை கொள்வதுன்ற ஒரு பழக்கம். இந்த குழந்தைகள் முன்ன வந்து அந்த செக்ஸ் டிடெக்ஷன்றது வசதி உள்ள ஊர்கள் நகரப்புறங்களில் சகஜம். பெண் குழந்தைனா அவங்க கருவிலேயே அழிக்க முடியும். அந்த வசதி இல்லாத கிராமப்புறங்களில் வந்து குழந்தை பிறந்தப்ப தான் ஆனா பெண்ணானே தெரியும். அந்த கள்ளிப்பாலை புகட்டிடுவாங்க. அந்த கள்ளிப்பால் வந்து தின்னா இருக்கும். தொண்டைக்குள்ள இறங்கவே திக்காய் தொண்டை குழாயை அடைத்து அந்த குழந்தை கொஞ்சம் நேரத்தில் மூச்சு திணறி இறந்துவிடும். ரொம்ப எளிமையான வழி குழந்தையை கொள்வதற்கு. ஸோ அப்படி ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி கொள்றாங்க அப்படின்னு அந்த தகவல் அவங்களுக்கு வருது. அதை வைத்துக்கொண்டு அங்கே போய் கலாய்வு செய்து எழுதுறாங்க. அலைவாய் கரை அமுதமாகி வரும்போது குந்தார் இருந்திட்டம் அந்த அணைக்கட்டு கட்டுறதெல்லாம் நான் எழுதியிருக்கேன். இங்கே வந்து அதே வைகை அணை வந்த பிறகு அந்த அது மறுபக்கம் வந்து ஒரு வறுமை சூழ்ந்து அதனால் ஒரு வறட்சியான ஒரு அந்த சூழல் ஏற்பட்டு வாழ்வாதாரம் போய் மக்கள் வந்து இவ்வளவு மனசுலையும் ஈரம் மண்ணிலை ஈரம் பார்த்தீங்கன்னா மனசையும் மத்தியம் போல இருக்குது. அந்த மாதிரி ஆகிவிட்டது. அதனால இந்த மாதிரி பெண் குழந்தைகளை கொள்கிற அளவுக்கு நடக்குதுன்னு எல்லாம் அதை எழுதியிருப்பாங்க. ஸோ அவங்க எழுதுறதை பற்றி அவங்களே திரும்ப யோசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பக்குவம் இருந்தது. அதுக்காக இந்த உதாரணத்தை சொல்றேன். அவங்க வந்து முக்கியமான 3 ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டாக்க நிஜ வாழ்க்கையை பற்றி ஆய்வு செய்து நாவல் வடிவில் எழுதுவது. டாக்டர் ரங்காச்சாரி ரொம்ப ஏர்லி டேஸ் எழுதினாங்க அவங்க. அந்த டாக்டர் ரங்காச்சாரியை பற்றி பண்ணும்போது அவங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டே கிடைக்கல. நீங்க என்ன ஒரு டாக்டரா, உனக்கு என்ன தெரியும், நீ என்ன படிச்சிருக்க, உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன், ரங்காச்சாரியை பற்றியெல்லாம் நீ எழுத வந்துட்ட, இந்த மாதிரி பல கேள்விகளையும் அவமானங்களையும் அவர் எதிர்கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடக்ஷன். அது ரொம்ப பிரமாதமாக எழுதப்பட்ட ஒரு நல்ல ஒரு படைப்பு அது. அதுக்கு பிறகு வந்து பாரதியார். இந்த பாரதியாருக்கும் எனக்கு ஒரு தொடர்பு. ஏன்னா இதை கடலூர் கல்லூரி நூலகத்தை இதை படித்து விட்டு
யார் இந்த எழுத்தாளர் என்ற கேள்வியோடு அவர்களை நேரில் சந்திக்க வேண்டும் என்ற முகவரி வாங்கி கொண்டு நான் போய் பார்த்தேன். அவங்கள பார்த்த உடனே கேட்ட கேள்வி இது என்ன தலைப்பு வச்சுக்கிட்டீங்க நீங்க? பாரதியாரோட வரலாறுன்னு சொல்றீங்க, ஆனா பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதியும் பேர் வச்சிருக்கீங்க. நான் நினைச்சுக்கிட்டேன் இந்த பாஞ்சாலி சபதம்ங்கிற பாரதியாரோட கவிதைகளை பற்றின ஒரு புக்கு நான் தூக்கி வச்சுட்டேன். நல்ல நாள் பக்கத்துல இருந்து என்னுடைய தமிழ் துறை சிநேகிதி சொன்னாங்க, இல்லை இல்லை இந்த பாரதியாரோட வாழ்க்கை வரலாறு படி அப்படின்னா. இதுக்கு மிஸ்லீடிங்கா இருக்கேன்ற கேள்வி அவர்கிட்ட கேட்டேன். இப்படித்தான் நான் முன்னாடி நான் போயிருக்கேன். ஸோ பல வருஷங்கள் தான் அந்த தொடர்பு இருந்தது. பேராசிரியர் சொன்னபடி டெல்லிக்கு முதல் அவங்களாக என்னை அழைத்து வந்தார்கள். இன்று நான் அவர்களை அழைத்துக் கொண்டு உங்கள் முன் வந்து நிற்கிறேன். இந்த நிஜ வாழ்க்கை ஆளுமைகளை பற்றி அவங்க எழுதினதுல ஒரு முக்கியமான ஆளுமை மணலூர் மணியம்மா என்ற ஒரு பெண்மணி. ராஜகிருஷ்ணனுடைய தொடர்ச்சியான இதுல வந்து முக்கியமான சில விஷயங்களை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாக அவங்களோட கலாய்வு தன்மை ஒன்றிலிருந்து இன்னொன்று அப்படிதான் அவங்க போயிருக்காங்க. இப்போ உதாரணமாக மீனவர்கள் வாழ்க்கைக்காக தூத்துக்குடிக்கு போறாங்க இல்லையா, அங்க இருக்கும் போதுதான் உப்பளங்கள் பக்கத்துல தான் இருக்கு தூத்துக்குடியில. அதுல இருக்கிற தொழிலாளர்களோட தேவை பத்தி யாரோ அவங்க கிட்ட சில கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொல்றாங்க, அதை கேட்டுட்டு அங்க போறாங்க. அது மாதிரி இது ஒரு இடத்துல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரதியாரை பத்தி எழுதுறாங்க. எட்டயபுரத்துல ஒரு பெண்ணை சந்திக்கிறாங்க அந்த கலாய்வுக்காக. அந்த பெண் சொல்றாங்க, நான் வந்து ஒரு காலத்துல பொட்டு கட்டி வாழக்கூடிய தேவதாசி இனத்தை சேர்ந்தவள். அந்த இடத்துல இருந்த என்னை பார்த்து நான் பாரதியாரை நேர்ல பார்த்துருக்கேன். அவர் என்னை பார்த்து இந்த தொழிலை விட்டுடுன்னு சொன்னாரு. அந்த மனிதன் சொன்ன ஒற்றை சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் அந்த தொழிலை விட்டு வேற வாழ்க்கைக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து இவங்களுக்கு பெரிய பாதிப்பு. இது தனி கதை, இதோட கொண்டு வர முடியாது என்பதால் அந்த ஃபேமிலியை பற்றின கதையை தனி நாவல் வேற ஒரு நாவல் ஆக்கியிருக்காங்க. இப்படி ஒன்றிலிருந்து ஒன்று இப்படி அவங்களுக்கு நடந்து ஒரே களத்துல களம் இருக்கும். ஆனால் அதை ஒட்டி 2-3 கதைகள் கூட அவங்க எழுதியிருக்காங்க. அது கிடைக்கிற தகவலை வச்சு அது மாதிரி வேற இண்டிவிஜுவல் நாவல்ஸ், அதாவது கலாய்வுன்னு சொல்ல முடியாது, அது கிடைக்கிற தகவல்களை வைத்து சில நாவல்களை அவங்க எழுதியிருக்காங்க. இது அவங்களுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர். ரெண்டாவது ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னன்னு கேட்டாக்க, இந்த ஆய்வுங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து அந்த நாவலோட முடிஞ்சு போற விஷயம் கிடையாது. இப்போ ஒரு உதாரணமா அலைவாய்க்கரையில் எழுதுறாங்க. அவங்க சொல்றாங்க, மீன் தான் நான் சாப்பிடல, மீனோடவே வாழ்றேன் அந்த காலத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அப்ப எல்லா வகையான மீன்கள் பேர் எல்லாம் அதுல வரும். அப்ப அவங்க அந்த மீனவர்களுடைய வார்த்தைகள் வந்து வட்டார வழக்கில் எழுதும் போது சில வார்த்தைகள் அவங்களுக்கு புரியுது, சிலது புரியல. ரீஸ்க வருதுன்னு ஒரு வார்த்தையில சொல்றாங்க. அந்த ரீஸ்கனாக்கா என்னன்னு உங்களுக்கு தெரியல. என்னன்னா அவங்க காட்டுற மழை வரதுக்கு முன்னாடி மேகங்கள் பாருங்க எப்படி இருக்கு, இதை நாங்கள் ரீஸ்கன்னு சொல்லுவோம். ரீஸ்கங்கிறது தமிழ் வார்த்தை கிடையாது. இப்போ இது எந்த மொழியிலேருந்து வந்துருக்க முடியும்? உங்களுக்கு அந்த கேள்வி குழஞ்சிக்கிட்டே இருக்காங்க. நாவல ரீஸ்கன்னு எழுதிட்டாங்க, எழுதி முடிச்சுட்டாங்க நாவல். 5-6 வருஷங்கள் ஆச்சு. அவருடைய சகோதரர் முத்துசாமி வந்து ஐரோப்பா போறாரு, ஸ்பெயினுக்கு போறாரு, ரோஹிணியோட அப்பா. அவர்கிட்ட ஒரு 4-5 வார்த்தைகளை எழுதி கொடுத்து, இந்த வார்த்தைகள்லாம் நான் தூத்துக்குடியில கலாய்வுல கேட்டேன், இது ஒருவேளை ஏதாவது ஐரோப்பிய மொழியோடு இதுக்கு தொடர்பு இருக்கான்னு கொஞ்சம் போகும்போது விசாரிச்சுட்டு வாங்க. அதாவது எல்லாரும் பிரதர் ஃபாரின் போனா எனக்கு என்ன வாங்கிட்டு வரணும்னு கேட்பாங்க இல்லையா, ராதாகிருஷ்ணன் அப்படிலாம் கிடையாது. அவங்க வந்து இதை போய் விசாரிச்சிருப்பாங்க. அவன் போய் இதை எங்க கேட்கறதுன்றாரு. தற்செயலாக அவருக்கு நேரம் இருந்து ஏதோ ஒரு மொழி ஒரு ஆளுமை இருக்கிற ஒரு பர்சனை பார்த்து கேட்கிறாரு. இதுதான் அதெல்லாம் போர்ச்சுகீஸ் வேர்ட்ஸ் சொல்லிட்டு அதுக்கு ஒரு மீனிங் எழுதி கொடுத்தாரு. ரீஸ்க என்றால் கருமேகம் அப்படின்னு அர்த்தம். இப்படி பல வார்த்தை 4-5 வார்த்தைகள் சொன்னாங்க எனக்கு. இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் போர்ச்சுகீசிய மொழியில் அப்படின்னா போர்ச்சுகீசியர்களை வந்து இந்த கடல் புறத்துக்கெல்லாம் அவங்க இவங்களோட நெருங்கி குழம்பி இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க கற்றுட்டு இருக்காங்க. இப்போ நம்மளுடைய வார்த்தைகள் பலது, நம்ம குழந்தைல பல வார்த்தைகள் போர்ச்சுகீசிய வார்த்தைகள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம். மேஜை என்பது போர்ச்சுகீசிய வார்த்தை தான். அதே மாதிரி ஷாவி என்று சொல்லி ஒரு திறவுகோல், அது வந்து போர்ச்சுகீசிய வார்த்தை தான். இப்படி பல வார்த்தைகள் நீங்களாம் மொழியியல் ரொம்ப வல்லுநர்களாக இருக்கீங்கன்னு சொன்னார் பேராசிரியர். அதனால அது மாதிரி போர்ச்சுகீசிய வார்த்தைகளை அவங்க கண்டறிஞ்சிருக்காங்க. நான் சொன்னேன், அந்த ஆர்வம் அவங்க வந்து ஒரு பெரிய படைப்பாளிங்கிறத விட தெரியும். அந்த ஆர்வம், அந்த ஆராய்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி ஒரு PhD பண்றவங்களுக்கு ஒரு அந்த துறையில ஆர்வம் இருக்குமோ அது மாதிரி ஒரு பேசிக்கலி அவங்க ஒரு ரிசர்ச், அவங்க அந்த ரிசர்ச் எபிலிட்டியை தான் அவங்க வந்து கன்வெர்ட் பண்றாங்க ஒரு இலக்கியத்தில். இலக்கியம்ங்கிறது அவங்களுக்கு ஒரு வெஹிக்கிள், அவ்வளவுதான். அதை வந்து அதை ஏத்துறாங்க. அதோட அவங்க கண்டுபிடிச்சதெல்லாம் அந்த இலக்கியம்ன்ற ஒரு கலையத்தில் அவங்க ஏத்துறாங்க. அந்த மாதிரி தான் அவங்க வந்து செஞ்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆராய்ச்சி தன்மை தான் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக எரிச்சு நிற்கிறது நம்மளுடைய. அதனால தான் நான் அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன், கலா ஆய்வு.
கடைசியாக நான் அவர்களோடு நேரடியாக பங்கு பெற்ற கலாயை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பேராசிரியர் சொன்னார். அது பண்ணுறேன். மணலூர் மணியம்மா என்ற ஒரு அந்த அம்மா வந்து பற்றி முதல்ல எங்கே கேள்விப்படுறாங்க அப்படின்னா, தஞ்சாவூர்ல வந்து சேற்றில் மனிதர்கள் நாவலுக்காக விவசாயிகள் மத்தியில் பேச்சு கொடுத்துட்டு நிறைய தகவல்கள் திரட்டுறாங்க. அப்ப வந்து அவங்களுடைய நாட்டுப்புற பாடல்ல வந்து ஒரு அம்மாவை பத்தி வருது. யார் அந்த அம்மான்னு கேட்கறாங்க. அவங்க யாரும் சரியா சொல்லிட்டு மணியம்மா அப்படின்னு சொல்றாங்க. யார் இந்த மணியம்மான்னு கேட்கறாங்க எல்லாருக்கையும். அப்புறம் மெல்ல மெல்ல ஒவ்வொரு தகவலாக கிடைக்குது அவங்களுக்கு. அந்த பெண் வந்து ஒரு உயர் குடும்பத்துல உயர் ஜாதியில பிறந்த ஒரு பெண், விடோவா இருந்தாங்க. ஆனா அந்த விடோவுக்குரிய வாழ்க்கையை மொட்டை அடிச்சு நார்மணி உடுத்தி கொஞ்ச நாள் வாழ்ந்து விட்டு அதை துறந்து விட்டு அது அல்ல என் வாழ்க்கை என்று அதை துறந்து விட்டு வெளியில வந்து இந்த விவசாய கூலிகளோட அவங்களோட குடிசைகளோட வீடு கட்டிட்டு குடிசை ஒன்று போட்டு உட்காந்துக்கிறாங்க. அவங்களோட அவங்களா இருக்காங்க, அவங்களோட உரிமைக்காக பாடுபடுறாங்க. இப்படி ஒரு உந்துதல் அவங்களுக்கு எப்படி வந்திருக்க முடியும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் இருந்துச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் தகவல் கிடைக்குது விசாரிக்கும் போது. அவங்க வந்து சைக்கிள் ஓட்டுவாங்க, ஆண் உடை தரித்து இருப்பார்கள். இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவங்க வந்து இந்த மாதிரி கிராஃப் வச்சுக்கிட்டு ஜிப்பா போட்டுக்கிட்டு வேட்டி கட்டிக்கிட்டு அந்த மேலே அந்த அங்கவசரத்தை இப்படி துப்பட்டா மாதிரி போட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து சிரமம் கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா தற்காப்பு கலை தேவையா இருந்தது. அவங்களை எல்லாரும் வந்து லேண்ட்லார்ட்ஸ் எல்லாம் ஆள் வச்சு அடிச்சாங்க. அந்த நேரத்தில் அவங்க தற்காப்பு கலையெல்லாம் கற்றுக்கிட்டாங்க. ஒன்னொரு தகவலுமே ஆச்சரியமாக இருந்தது அவர்கள். யார் இந்த பெண்மணினாக்கா அவருக்கு அவங்க இடதுசாரி இயக்கங்களோட தொடர்பு இருந்தது. கிசான் மூமெண்ட்ல இருந்தாங்க. இவங்க போய் கம்யூனிஸ்ட் பார்ட்டி 2 பார்ட்டியிலையும் போய் அந்த ரெக்கார்டெலாம் எடுத்து பார்க்குறாங்க. தஞ்சாவூர்ல இருந்த முக்கிய ஆளுமைகள் லீடர்ஸ்லாம் அந்த பீரியட்ல யார் யார் இருந்தாங்க, எந்தெந்த போராட்டத்தில் யார் யார் முன்னாடி கலந்துருக்காங்க, இவங்க பேரே இல்லை, எந்த ரெக்கார்ட்லேயும் இல்லை. ஸோ இவங்க வந்து கொலையுண்டு இறந்து போனார்கள் அப்படின்ற தகவல். அந்த காலத்துல இவங்க கம்யூனிஸ்ட் கட்சியில் கொஞ்ச நாள் முதல்ல காங்கிரஸ்ல இருந்தாங்க, பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க இண்டிபெண்டன்ட் டைப் கட்சியோட கட்டுப்பாட்டுக்கு அவங்க ஒத்து வரவில்லை. அதனால அவங்களே கூட அவங்கள விலக்கி விட்டுட்டாங்க. அவங்க கொலையிட்டப்போ ஒரு பார்ட்டியும் ஒரு சைலண்டா இருந்தது. அதை பற்றி இப்படியெல்லாம் வந்து ஒரு கதைகள் இருந்தது. இதுல எது உண்மை என்று தெரிந்து கொள்ள ஆர்வத்தோட அவங்க கிளம்பி போறாங்க. அது ஒரு சம்மர், நல்ல வெயில்ல நானும் அவங்களுமா இந்த திருவாரூர் போய் ஒரு லாட்ஜில் தங்கிட்டு அங்கே இருந்து கிராமமா ஒரு வசதி கிடையாது. இது மாதிரி ஒரு டாக்ஸி வச்சுக்கிற வசதி எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. அவங்க பஸ்ல தான் போவாங்க. ரெண்டாவது ஒரு கிராமத்துல போய் தகவல் சேகரிக்கணும்னா எளிமையா போனாதான் மக்கள் பேசுவாங்க நம்பி. ஒரு கார்ல போய் நம்ம இறங்கணும், டாக்ஸில போய் இறங்கணும்னா அவங்க வந்து தைரியமா பேச மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் அல்பா கூட இருக்கும். அந்த வயசு ரொம்ப யங் ஏஜ் எனக்கு. சும்மா கூட போனேன், ஒரு டேப் ரெக்கார்டர் வச்சுப்பேன். அவங்க போற இடத்துல ரெக்கார்ட் பண்ணி கொடுப்பேன் அவங்களுக்கு. அதுதான் என்னோட வேலையாக இருந்தது. அப்போ அவங்க நிறைய கேள்விகள் அவங்க எப்படி கேட்குறாங்க, தகவல் அறிகிறாங்கன்றதான் நேரில் பார்த்துருக்கோம். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் சிலதெல்லாம். ஒரு வீட்டில் போய் கேட்குறாங்க, கடலூரில் போய் வயசான நிலவை பெண்கள் சில பேர் இருந்தாங்க. அவங்க வீட்டில் கேட்குறாங்க, ஊருக்கெல்லாம் தெரியும், நமக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. பார்த்துருப்போம். என்ன எங்கள் குடும்பத்தோட இல்லாமல் எங்கேயோ போய் வெளியில என்னென்னோ பண்ணிட்டு இருந்தாங்க. போராட்டம்லாம் நடத்துவா, கோஷம் போடுவா, எல்லாருக்கும் கூலி எல்லாம் கூட கொடுக்கணும்னு சண்டை போடுவா. ஜமீன்தாரா எல்லாம் நம்ம மக்கள் தான், அவங்களுக்கெல்லாம் அவங்களை கண்டாலே பிடிக்காது இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இவங்க கேட்டாங்க, அவங்க இறந்த போறீங்க எல்லாம் பார்த்தா பார்த்துருக்கோம். எங்க ஊர்வலமாக போச்சு, தெருவை அடைச்சிக்கிட்டு அவ்வளோ மக்கள் போறாங்க. அப்போ என்ன நினைச்சீங்க? இது ராஜகிருஷ்ணனோட கேள்வி. நல்ல ஒரு வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கான் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா ஏக்கத்தோட அந்த பெண்கள் சொல்றாங்க. வீட்டுக்குள் இருந்து இந்த நியமங்களை கடைபிடித்து சாதாரணமாக வாழ்ந்த வாழ பெண்கள் மணியம்மாவை பார்த்து கடைசியில் அப்படி நினைச்சோம். முதல்ல அப்படி நினைச்சோம், பிறகு இப்படி நினைச்சோம். அவங்க வழியாக இந்த மாதிரியான அபூர்வமான விஷயங்கள்லாம் நடந்தது. எல்லாத்த விட அவங்க மானூட்டி இறந்து போனாங்கன்றதுதான் பெரிய தகவல். அவங்க இறந்து போனதுல ரொம்ப சாதாரணமான அந்த நாட்டுப்பாடலை எப்படி வரும்னா, மாடு முட்டி கேட்டதுண்டு, மான் முட்டி கேட்டதுண்டோ அப்படின்னு வருது. இவங்க அப்புறம் மான் முட்டி ஒருத்தர் இறந்து போக முடியுமா? அதுவும் அந்த ஊர்ல மான் இருந்ததா? இதெல்லாம் கேள்வி இருந்தது. அந்த கிராமத்துக்கே போக முடியும். போய் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிச்சு எல்லாரும் கற்பனையா நிறைய பேர் காதல் விழுந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு பிறகு எனக்கு பொறுமை இல்லை. உருப்படியா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த யாரோட மான வளர்த்தவர் இந்த ஊர் ஜமீன்தார், இந்த ஊர் பண்ணைக்காரர். அவர் வீடு அங்கேயே தான் இருக்கு. அவரோட வரப்புக்கு பக்கத்துல தான் விஷயமே நடந்திருக்கு. அந்த வீட்டிலேருந்து எட்டி பார்க்குறாங்க. கொஞ்சம் கிளம்பிடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். கொஞ்சம் 2 பேசிட்டு இருந்தாங்க. திரும்ப ஒரே மாதிரியான தகவல்.
அப்போ ஒரு வயசானவர் என்கிட்ட வந்தார். வந்து நீங்கள் யார் போலீஸா அப்படின்னா, இல்லை அப்படின்னு. போலீஸ் இல்லைன்னா நான் சொல்லுவேன். என்ன சொல்லுவீங்க? அந்த அம்மா மான் முட்டும் போது நான் தான் இருந்தேன். அப்படியே தூக்கி வாரி போட்டுது எனக்கு. வாங்க வாங்க நான் அவரை கூப்பிட்டேன், இங்கே வந்து கேளுங்க. அவர் ஏதோ சொல்கிறார். அவருக்கு சொல்ல ஆரம்பித்தார். நேரில் பார்த்த சாட்சி எப்படி நான் வைப்பாங்க. அவர் என்ன சொன்னார்னாக்கா, அப்போ எனக்கு ரொம்ப நெல் மூட்டைகளை சுமந்துட்டு நான் வண்டியில் வரேன், பக்கத்து ஊருக்கு எல்லாம் சொல்கிறாரு. நான் வந்துட்டு அந்த மூட்டைகளை இந்த பண்ணையார்கிட்ட நான் அடுக்கிறேன். அந்த நேரத்தில் பண்ணையார் ஒரு மான் வளர்த்து கொண்டிருந்தார். ஒரு கலைமான், கொம்பு உள்ள மான். அதை வந்து ஒரு 17-18 வயசு பையன் தான் பராமரிப்பான். அந்த பையன் மணியம்மாள் வந்து வரப்பில் வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது அவன் வெள்ளை உடையை கண்டா மான் விரடணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இந்த பையன் வந்து அந்த மானை வந்து ஒரு கழியை வச்சு அதோட மூக்கில் பகுதியில் வந்து இப்படி அதை வந்து வெறி ஏற்றி மணியம்மாள் பக்கமாக டைரக்ஷனில் அவன் விரட்டி விட்டதை நான் பார்த்தேன்னு சொன்னார். இவ்வளோ துல்லியமாக சொன்னார். நான் அப்படியே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இவங்க ரெக்கார்ட் பண்ணாங்க. அவர் பேர் இது வரைக்கும் தான் எனக்கு தெரியும். அவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் கிளம்பலாம், நாங்கள் கிளம்பலாம் அப்படின்னு நான் 1 நிமிஷம் எதிர்பார்க்கணும். என்ன சரி உனக்கு என்ன வயசு அப்போ சொன்னார். இப்போ உன் வயசு என்னன்னு கேட்டாங்க. ஏன்னா மணியம்மாள் பிறந்த தேதி தெரியாட்டா கூட இறந்த தேதி உங்களுக்கு தெரியும். 53 அவங்க இறந்து போகிறாங்க. அது வரலாற்று சம்பவம் அவங்களுடைய மரணம். அந்த காலத்தில் தஞ்சாவூர் அது பெரிய பரபரப்பு. அந்த அம்மா இறந்து போகிறாங்க. அது வந்து அவங்க அப்ராக்சிமேட்டாக அவர் வயசு சொல்கிறார். இவங்க உடனே கணக்கு போடுறாங்க, கரெக்டாக இருக்குமான்னு. கள ஆய்வில் வந்து அந்த கேள்வி நுட்பம், அந்த பதில் வாங்கும்போது, ஏன்னா நம்ம ஊரில் வந்து பல விஷயங்களை வாய்ப்பு தெரிஞ்சது, காதல் இதெல்லாம் சொல்லக்கூடிய மிஸ்லீடிங்காக நிறைய கிடைப்பாங்க. உண்மையை கண்டறியணும்னா பல கேள்விகள், பல முறைகள் அந்த ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்து அவங்களுக்கு தெரிஞ்சது. இது மாதிரியான அந்த ஒரு தன்மை ராஜகிருஷ்ணன் நான் பார்த்து வியந்த ஒரு தன்மை. அந்த கேள்வி அவங்க கேட்டாங்க, கரெக்டாக ஒரு பதிலையும் வாங்கினாங்க. நாவல் முடிந்தது. நான் வந்து அதை ரொம்ப ஆர்வமாக எடுத்து படித்து பார்த்தேன். படித்து பார்த்தா அவங்க வந்து தெளிவாக நாகப்பனுடைய இது வந்து கிட்டத்தட்ட வாக்குமூலம். நீங்கள் ஏன் அதை எஃபெக்டிவாக எழுதலை? ஒரு மாதிரி வழுப்பெல்லாம் எழுதியிருக்கீங்க. அந்த அம்மா இறந்து விழுந்தாங்க, இப்படி பேசிக்கிட்டாங்க, அப்படி பேசிக்கிட்டாங்க, முதல்ல தெரிஞ்சதே நீங்கள் எழுதுறீங்களே, ஏன் இந்த மாதிரி தெளிவாக எழுதலையேன்னு கேட்கலாம். அப்போ அவங்க சொன்னாங்க, பாரதி நான் போயிருப்பது மணியம்மாளுடைய அந்த மகிமையை வெளிப்படுத்த ஒரு நல்ல படைப்பாக இருக்கணும், அவ்வளோதான். நான் வந்து டிடெக்டிவ் கிடையாது. நான் வந்து இதை வந்து ஒரு கொலை குற்றத்தை துப்பறிய போகவில்லை. ஒரு எழுத்தாளராக என்னுடைய எல்லை எது என்பது எனக்கு நன்றாக தெரியும். அது வந்து நான் என்னுடைய ஐடியாவும் மணியம்மாளை முன்னிறுத்துவது, அந்த வாழ்க்கையை மறந்து போன ஒரு வரலாற்றை நினைவூட்டுவது, அவ்வளவுதான் என்னுடைய வேலை அப்படின்னாங்க. எனக்கு அப்புறம் நியாயம், அதுலேருந்து நியாயம் எனக்கு புரிஞ்சது. ஸோ இப்படியாக வந்து அவனுடைய நெருங்கி பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு. ரோஹிணி சொன்னது போல அவனுடைய நூற்றாண்டை ஒட்டி இது மட்டுமல்ல, இந்த என்டோமெண்ட் மட்டும் இல்லை, வேறு சில என்டோமெண்ட்டும் அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர ராஜகிருஷ்ணனின் ஒரு 10 முக்கிய நாவல்களை தேர்வு செய்து அதை வந்து ஒரு 100 பிரதிகள் எடுத்துகிட்டு இருக்கோங்க, ரீப்ரிண்ட் பண்ணுறோம். அது எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும் கல்லூரிகளுக்கும் இலவசமாக தரப்படும். அதுவும் நூற்றாண்டு விழாவுடைய அங்கமாக ரோஹிணி திட்டமிட்டிருக்காங்க. அதை இந்த கூட்டத்தில் அறிவிப்பதில் பெருமை கொள்கிறேன். வாய்ப்பு ராஜகிருஷ்ணனுடைய முதல் நூல்கள் மற்றும் அவரது வாழ்க்கை வரலாறு, அவரோடு தாம் மேற்கொண்ட களப்பணி ஆகியவற்றை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். அம்மாவிற்கு நன்றி. அடுத்ததாக கலந்துரையாடல். பங்கேற்பாளர்களுக்கு கேள்விகள் அல்லது கருத்துக்கள் இருந்தால் தற்போது வினாவலாம். வந்து பிறந்த தேதி தெரியல. எனக்கு 1953 அரௌண்ட் அதுதான் வயசு. 50s சிவசேனா 50s வச்சுட்டேன். ஆமாம். ராஜகிருஷ்ணனை பேஸ் பண்ணி தான் மொழி பண்ணியிருக்கான். முதல்ல இதை வெளிக்கொண்டது ராஜகிருஷ்ணன். அதில் இந்த பாடல்கள் எல்லாம் கூட வருது. ஆமா, இது இந்த பாட்டு வரும். வாடுமுட்டி கேட்டது. அந்த நீங்கள் இந்த நூல்களில் குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே நம்ம வந்து மேற்கத்திய நாடுகளில் வந்து ஒரு குறிப்பிட்ட வகையான ஃபெமினிசம் வந்து வளர்ச்சி அடைச்சு வர வந்து நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து இவங்களுடைய ஒர்க்கில், இவங்களுடைய சிந்தனைகளில் அந்த அந்த வெஸ்டர்ன் ஃபெமினிஸ்டோட தாட்ஸ் இல்லை அவங்க அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் வந்து ஏதாவது நீங்கள் பார்த்ததுண்டா? பொதுவாக பெண்களை 2ஆம் தர பிரஜைகளாக்கி எந்த நிறுவனத்தையும் அவங்க விட்டு வைக்கல. அவங்க அவுட்ரைட்டாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அது மத நிறுவனம் உட்பட எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப
வலிமையான கருத்துக்கள்லாம் வச்சிருக்காங்க. ஆனால் அவங்க வந்து குடும்ப அமைப்பு மேல வலிமையான நம்பிக்கை இருந்தது அவங்களுக்கு. அவங்க சொல்றாங்க வேற அமைப்பு வரும், அந்த நம்பிக்கை தருவதாக வரும் வரை இந்த குடும்ப அமைப்பை நம்ம இழக்க முடியாது. அதனால குடும்ப அமைப்புங்கிறத அவங்க ஒரு வலிமையான தளமாக தான் நினைக்கிறாங்க பெண்களுக்கு. அட் த சேம் டைம் பெண்களை வந்து இரண்டாம் தர பிரஜைகளாக ஆக்கியிருக்கிற எதையுமே அவங்க ஸ்பேர் பண்ணல. வலிமையான கிரிட்டிசிசம்ஸ் வச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்களோட கட்டுரை தொடர்களில் வந்துருக்கு. காலந்தோறும் பெண் எழுதியிருக்காங்க. அதான் மதம், எந்த மதத்தையும் மதஸ்தாபனங்களை கண்டிப்பாக இருக்காங்க. நிறைய சான்ஸ்கிரிட்லாம் படிச்சுட்டு அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி அந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்லேயே எப்படி மேனிப்புலேஷன் நடந்தது, வார்த்தைகளை மாற்றினா அர்த்தம் மாறி போயிடுது இல்லையா சான்ஸ்கிரிட்ல அது சொல்லலாம். ஏன்னா அது பல காலம் வந்து ரிசைட் பண்ணப்பட்டு வந்த வேர்சஸ், அதனால வந்து அது சாத்தியம் இருக்குதுலாம் எழுதியிருக்காங்க. அபூர்வமான கண்டுபிடிப்புகள். At the end of it, because when she was discussing about Sati, she had read the Vedas. Advait. So she said that the original was Advait, and that meant that the woman was asked to get up, come out, and go and establish her life. And then she would go and say, in the Brahminical patriarchal men, they twisted it and made it Agni Pashyami, you enter that fire. And that is how the Sati came up. She had read all the Vedas, and I think she also had the Valmiki Ramayana with the Perumal Murugan was in trouble, you all know. How did she escape this censor? எப்படி இது கடந்து எப்படி வந்தாங்க, எப்படி எவ்வளோ கிளவராக இன்டெலிஜென்ட்டாக பப்ளிஷ் பண்ணாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கும் அது ரொம்ப ஆச்சரியம். இன்னைக்கு நான் அடுத்து அலைவாய்க்கரைகள்லாம் திரும்ப படிக்கும் போது எனக்கு தெரியுது எவ்வளோ போல்டாக எழுதியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு எழுத முடியுமாங்கிறது தெரியும். இந்த 10 வருஷங்களில் நம்ம பின்னோக்கி அந்த வந்து ஏன்னா அறிவு சார்ந்த விவாதமாக அப்போ பார்க்கப்பட்டது. அந்த 80s 90s அது இருந்தது. இன்னைக்கு வந்து குடும்பங்களை பிரிச்சிருக்கு. நம்மளுடைய அந்த அடையாளங்கள் வந்து குடும்பங்களை பிரிச்சிருக்கு. நண்பர்கள் எல்லாம் நடுவில் பெரிய பெரிய பிளவு உண்டாக்கியிருக்கு. ரொம்ப குறுகின ஒரு மனோபாவம், நேரோ மைண்டடாக எல்லாத்தையும் அப்ரோச் பண்ணுறது. இன்னும் விசாலமாவதற்கு பதிலாக இங்கேயோ ரொம்ப நேரோ ஆகிட்டே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அது ரொம்ப வருத்தத்துக்குரியது. I really don't know whether what would have happened if she had lived in today's terms. And again, as far as I remember, Atte never wore any of the Brahminical, Atte and Atima didn't have any of this. Atima never wore the puna. Like for us as children, that was like normal. Atima didn't wear puna, that is okay. We didn't particularly care. Atte never wore diamond earring. And nothing, you cannot make out by looking at her or there. And they had given it up. Atte would every morning say the shlokamla cholva, pujala panduva. But I don't recall her being very dogmatic about religion. They were never that. And that is what we as others in the family, I was discussing with my brother, because a brother or a puna was done in their house. And my brother was furious with this. He said, I don't want it. And I still remember Atima sitting next to him and saying, this is absolutely correct. This is how you should protest. You should protest. You should stand up against all the inequalities. And for us, that was life. That was what we learned. But I don't know, especially in this past 10 years, what I'm seeing, I don't know. I don't know whether those ideas, those ideals with which he lived, can they survive? As I said, the anti-Dawit was so very clear to us, and all the brothers, children, everyone, we were very clear. All the brothers were very clear. They're not going to take down. There are certain things that is going to be followed, and the brothers all felt that the greatest injustice was done to their 2 sisters. Because there was this family circumstances, there was no money, and so party had to kind of manage, and so she decided to prioritize the sons over the daughters. The social milieu meant both the sisters were married off very young, and this was one of the regrets that
the family always had, that we could not educate the daughters. And therefore, for us, for my cousin and me, Manju and I, we were locked out because we were given all the freedom that was not given to them. But yeah, to answer your question, we don't. Yes, we don't really. That is why republishing her work is very, very important, I think. ஒரு உரை சிறப்பாக நாங்கள் திருவாரூரில் தான் படித்தோம். அங்கேருந்து கீழவன்பணி அந்த நினைவு நாள் அப்போ போகும்போது நாங்கள் எங்கள் பல்கலைக்கழகத்துக்கு போனால் மங்களூரை தாண்டி தான் போவோம். அப்போ இருந்த நாங்கள் திருவிக்கா கல்லூரி, அரசு கல்லூரி, அங்கே இருக்கிற ஒரு பேராசிரியர் எங்கள் வழிகாட்டி கூட்டிகிட்டு போனாங்க. அவர் வந்து ஒரு நாட்டு மொழியியல் ஆய்வு, இந்த கீழத்தஞ்சை மக்களுடைய பாடல்களை ஆராய்ச்சி பண்ணவர் தான். அவர் வந்து சொன்னார், இன்னைக்கு வரைக்கும் வந்து மணலூர் மணியம்மையை பற்றிய பாடல்கள் வந்து இன்னும் வழக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மணியம்மை என்ன சொன்னால் மல்லி வேலை குறைக்க சொன்னோம் அப்படின்னு சொல்லி பாடியே காமிச்சு இருந்தது. அப்போ தான் இந்த நாவல் குறித்தும் அவர் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. குறிப்பாக கீழவன்மணி போராட்டத்துக்குமே கூட முதல் அதுக்கு மக்களுக்கு துணை நின்றவங்களும் மணியம்மை, மணலூர் மணியம்மை அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்க மற்றவர்களுக்கு வந்து சொல்லிக்கலாம் தோணும். எனக்கு என்ன கேள்வினா, இந்த மாதிரியான ஒரு சொபஸ்டிகேட்டான ஒரு லைஃப், சோஷியலி, எஜுகேஷ்னலி, எக்கனாமிக்கலி ஒரு லைஃப் இருக்கும்போது மக்கள் பக்கம் இந்த மாதிரி குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து அவங்களுக்கு எப்படி வந்துச்சு? யாரை இன்ஸ்பயர் பண்ணி இந்த இது பண்ணாங்க? மணியம்மாவுக்கு எப்படி வந்ததுனாக்க ரொம்ப சிம்பிள். அவங்க வந்து ஒரு பிராமண விடோஸ்க்கு வந்து மொட்டை அடிச்சுட்டு வீட்டு வேலைகள்லாம் செய்கிறது, பூஜைகள் பண்ணுறது தான் நியமம். அப்போ அவங்க அந்த கேள்வி எழுப்புறாங்க. ஒரு சங்கராச்சாரியாரா யாருமே சரியாக நினைவில் ஒரு சமயத்துறை வீட்டில் கேள்வி எழுப்புறாங்க. விதவைகளுக்கெல்லாம் நம்ம மதம் என்ன சொல்லிடுது அப்படின்னு சமூக கடமை ஆற்ற வேண்டும்னு பதில் சொன்னாங்க. சமூக கடமைனா இவருக்கெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்களே இதெல்லாம் தான். இப்போ அந்த கேள்வி அவங்களுக்கு சமூக கடமை செய்கிறவங்களுக்கு மரியாதை கிடைக்கும். நான் செய்கிற வேலையில எனக்கு மரியாதையே இல்லை, ஒதுக்கிப்போ தள்ளிப்போ அங்கே நில்லு இங்கே நில்லுங்கிறாங்க, எல்லாரும் அலட்சியமாக நினைக்கிறாங்க. ஸோ இதல்ல சமூக கடமை. இந்த வீட்டை விட்டு தாண்டி வெளியில போய் ஒரு சமூக கடமை நான் செய்வேன் மணியம்மா முடிவெடுக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கு புது சக்தி. எந்த அமைப்பும் தன்னை இப்படி வச்சிருக்கோ அதே அமைப்பு தான் வெளியில இருக்கிற அக்ரிகல்ச்சர் லேபர்ஸையும் ஒடுக்கி வச்சிருக்குங்கிறத அவங்க ஒரு மாதிரி ரிலேட் பண்ணிட்டாங்க. பெண் அடிமை, ஜாதி ஒடுக்குமுறை இதுதான் ஒன்று கொண்டு தொடர்ந்து இருக்கு இல்லையா, அதை அவங்க மணியம்மா அவங்க சென்ஸ்ல கொடுத்திக்கிறாங்க. இரண்டாவது வந்து ராஜகிருஷ்ணனுக்கு என்ன வந்து சக்தினா, ரோஹிணி கரெக்டா சொன்னாங்க, படிக்க அனுப்பவில்லை. படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணி அனுப்பிட்டாங்க அந்த கால வழக்கப்படி. படிப்புல அவ்வளவு ஆர்வம் அந்த பெண்ணுக்கு, சகோதரர்களுக்கு மட்டும் படிக்கிறாங்க. அப்போ இந்த அமைப்புல வந்து பெண் என்ற வகையில எனக்கு வந்து இதெல்லாம் மறுக்கப்படுகிறது. அதை நான் உடைத்தெறிந்துவிட்டு சுயமாக படிப்பேன் அப்படின்னு அவங்க பல மொழிகள் இல்லாட்ட நீங்க நினைச்சு பார்க்க இத்தனை மொழிகளை எப்படி கிரகிக்க முடியும்? அந்த ஆர்வம் இல்லை. நாங்க ஒரு நேரம் இதுதான், அவங்களால எழுதாம இருக்கவே முடியாது ஒரு நாள் கூட. அவங்க மூச்சே பேச்சு எல்லாமே இந்த எழுத்து அவங்களோட ஆய்வு சம்பந்தமா தான் இருக்கும். நான் கூட என்ன எழுதியிருக்காங்க, சும்மா போய் ஒரு கேள்வி கேட்டா போகும், அப்புறம் அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேச்சு பெருக்கு பல சமயம் நான் திணறி இருக்கிறேன், ஃபாலோ பண்ண முடியாது. என்னால் எனக்கு அவ்வளோ புரிஞ்சுக்க முடியாது, வேற லெவலில் சொல்லிட்டே இருப்பாங்க. அது புரியுது மேடம். என்னன்னா வந்து ஒரு ஃபெமினிஸ்ட் தாட்டு பேசுறது அப்படிங்கிறது வந்து புரியும். இப்போ பெண்ணியத்திலேயே பல முறைகள் இருக்கிறத வந்து சொல்லுவாங்க இல்லைங்களா, மிதவாத பெண்ணியம், இந்த மாதிரி தீவிரவாத பெண்ணியம் மாதிரியான பல முறைகள் இருக்கு. ஒரு நல்ல வளமான ஒரு குடும்பத்திலையும் சமூக பின்னணியிலையும் பிறக்கிறவங்க வந்து தன் விடுதலையை பேசுதல் அப்படிங்கிறது ஒரு இயல்பான ஒரு தேவையாக இருக்கும். பெண்ணிய பேசுறது அவங்களுடைய தேவையாக இருக்குது. ஆனால் மக்களினுடைய வழியை பேசணுங்கிற தேவை அவங்களுக்கு அது அந்த மாதிரியான எதை இன்ஸ்பயர் பண்ணாங்க அப்படிங்கிறது அதை ஒட்டி தான் அவங்க கேட்டாங்க. ஏது உயர்ஜாதி பெண்களை ஒடுக்கியது அதேதான் அவங்களால ரிலேட் பண்ண முடியும் ஈஸியா, பெண்களால முடியும், அதுவும் இந்த மாதிரி குடும்பங்களில் பிறந்த பெண்களால முடியும். Yeah, because so I know from Vegetarian சொல்லிட்டாங்களா, her own அத்தை was a child widow. குடும்பங்களே அதை பார்க்க முடியும். So in the Appa's அத்தை, that is my grandfather's sister, was a child widow. So child widow naka she didn't even live with her husband. The marriage happened,
It was not consummated, but even before that period, the husband died. So Ratriya, the party mother, she took the child and Vatadichuttuta. So Kupachi Attai, her name was Kupachi Attai, was a permanent part of the family. And she was a bitter woman. Because she never lived to see anything else. This is what her life was reduced down to. So Attai, she has seen all that. Because Attai used to visit them a lot. So Madurai because she lived with the younger brother. So Kupachi Attai nariya paathirukka. So and then her own family, the sisters-in-law, some of the sisters-in-law had a very bitter marriage. I think one of the sister-in-law was abandoned on the husband's side. Husband's side, that sister-in-law was abandoned. He just disappeared one day. So that party I still remember. She used to sit. There was this small thing. That is where her chair was, and that party used to be sitting there. Always facing the road, she always wore all the symbols of a married woman, thinking that her husband will return back. He never did. She died like that. So for Attai, it was all around her. So to her become a feminist and to stand up for the rights is not really very surprising, not to the family. I think it was best captured by my other Attai, the Peri Attai, because just before she died, that Attai told me she had 3 regrets, and I will tell you only one regret. The other were very personal. But the first regret was, that Attai was married off at the age of 15 or 8 years or 8 years 13 years 10 years but 8 வயசுல ஸ்கூல்ல விட்டு நிறுத்திட்டான். And Coimbatore, because my father was born, so he was such a small baby, and she said that is you have to do. And that Attai, to the end of her day, she tried to think that she was a teacher. She learned all the languages. That Attai also, she learned all the languages. She was amazing person. But that regret was there in both the daughters, that we were not educated. And that is what was the driving force for Rajan Krishnan to become. இயல்பா அறிவு தேடல் இருக்கிறவங்க சப்ரஸ் பண்ண என்ன ஆகும்? Both the sisters, they were very great. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அவங்க எடிட்டிங் அந்த மாதிரி எதுவும் கொடுப்பாங்க இல்லை அவங்களே எல்லாமே அவங்க நாவல் எழுதிட்டு எடிட்டிங் அந்த மாதிரி போவாங்க இல்லை அவங்களே இல்ல எழுதிட்டு அப்படியே கொடுத்துருவாங்க பப்ளிஷர் கிட்ட. திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, ப்ரூஃப் கூட பார்க்க மாட்டாங்க. அதனால அவங்க அவருக்கு நிறைய ப்ரூஃப் மிஸ்டேக்கோடலாம் வந்திருக்கு. நான் கூட சொல்றேன், கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கலாம் பப்ளிஷ் பண்றதுல. எனக்கு பொறுமை இல்லை, கையெழுத்தே புரியாது. அந்த பப்ளிஷர் கூட தான் புரியும். குழைச்சது என்னால கூட படிக்க முடியாது. ஒரே டிராஃப்ட் தான். ஆனா டைரியில குறிப்புகள் நிறைய வச்சிருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி தான் எழுதுவாங்க. ஒவ்வொரு ஊர் போகும்போதும் அந்த வருஷத்துக்கு டைரி எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுல கள ஆய்வுல குறித்து பல விஷயங்கள் எழுதி வச்சிருப்பாங்க. அதோட பர்சனல் விஷயங்களும் எழுதியிருப்பாங்க. ரோஹிணி, விசிட்டர் ரோஹிணி எழுதியிருப்பாங்க, அதுவும் வரும். அப்புறம் அவங்களே யாராவது விசிட் பண்ணா அதெல்லாம் இருக்கும். இங்கே அங்கே பாரதி, ரோஹிணி, இவங்க கூட நிறைய இருக்காங்க. வாசந்தி மீட் பண்ணதெல்லாம் அதில் இருக்கு ரெக்கார்டு. ஸோ அத்தனை டைரி இப்போ நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணி சேவ் பண்ணி ஆய்வாளர்களுக்கு உதவியாக இருக்கும். அவங்களுக்கா பெரிய அளவில் அவங்க எழுத்துக்கு பெரிய வரவேற்பு. இப்போ எப்படி நம்ம இப்போ ஜனரஞ்சகமாக எழுதுறவங்களுக்கு இருக்கிற வரவேற்பு இவங்களுக்கு இருக்காது. இது இப்போ ஒரு ஆர்ட் ஃபிலிம் பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் தான் பார்ப்போம். அந்த மாதிரி தான் சீரியஸ் லிட்ரேச்சரும் கொஞ்சம் பேர் தான் அதை ஃபாலோ பண்ணணும். She was more of an activist. ஆக்டிவிஸ்ட் வேறு அவங்க. அதனால் அவங்க 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளோட தொடர்பு இருந்தது, பெண்கள் இயக்கத்தெல்லாம் தொடர்பு இருந்தது, நிறைய மீட்டிங்கில் பேசுவாங்க. வாசிக்கிறதுக்கு என்ன சிரமமாக இருக்குன்னா, ஒரு சென்டென்ஸ் 3
வரிக்கு போகும். ஃபுல் ஸ்டாப் எங்கே வருதுன்னு பார்த்தா நான் 3 வரிக்கு அப்புறம் வரும். எத்தனை பேரால் அப்படி படிக்க முடியும் இல்லையா? அதெல்லாம் இருக்கு. நான் வந்து அதிகம் சொல்லணும். நான் கூட கேட்டேன், ரைட்டர் பிரபஞ்சனை சந்திச்சப்ப கேட்டேன், இந்த பாஞ்சாலி சபதம் பாடி பாரதிய நான் ஒரு அப்ரிஷன் வெர்ஷனாக கொண்டு வரலாமா, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ணி ஒரு மாதிரி போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளருடைய படைப்பில் கை வைக்க உனக்கு ஒரு உரிமை இருக்காங்க. சரி, பட் இப்போ அந்த புத்தகம் காலேஜோட பதிப்பு திரும்பி ரீபிரிண்ட் பண்ணுறாங்க. தலைப்பை மட்டும் ரொம்ப சொல்லி நான் மாற்றிருக்கேன். பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதிக்கு பதிலாக பாரதி செல்லம்மா என்ற தலைப்பை அரவிந்தன் சூஸ் பண்ணியிருக்காரு. பல பேரோட கவனம் கிடைக்கும் அதுக்குன்றதுனால. கலந்துரையாடிய அனைவருக்கும் நன்றி. அம்மா அவர்களுக்கு உரையாற்றியமைக்கும் நன்றி. அடுத்ததாக நன்றி உரை. நன்றியுரை வழங்க வருமாறு தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் சந்திரசேகரன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இந்த நன்றியுரை சொல்றதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வில் என் தனிப்பட்ட முறையிலையும் நான் ரொம்ப நன்றி கண்பட்டுக்கிறேன் அப்படிங்கிறத தெரிவிக்க வேண்டிய ஒரு தகவல் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அரியர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் முனைவு பெற்ற ஆய்வுக்கு சேர்ந்திருந்த போது என்னுடைய நெறியாளர் 10 எழுத்தாளர்களுடைய தனித்தனி பிரதிகளை எடுத்து பண்பாட்டு போராட்டம் அப்படிங்கிற நாவலுக்காக ஒவ்வொரு எழுத்தாளர்களையும் படித்து அதில் ஒரு நாவல் வந்து நீ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதில் முதல்ல நான் பெரும்பாலான நாவல்கள் ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளருடைய பெரும்பாலான நாவல்களை வாசித்தது முதல்ல நான் ராஜகிருஷ்ணன் கூட தான். அப்போ எல்லாமே நாங்கள் வாங்கி வச்சிருந்தோம். இப்போ கூட இருக்கிற சாய்கறி தான் அங்கே படிக்கிற மாணவி வந்திருக்கிறாங்கள, அவனும் ராஜகிருஷ்ணன் நம்ம சிறுகதைகளில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசலாம்ல. உனக்கு அங்கேயே எல்லா தரவுகளும் இருக்குதுன்னா அதை தெரிஞ்சுட்டு தான் சொல்கிறேன் சார் அப்படின்னா. இன்னை வரைக்கும் அது அவங்க அறிஞர்கள் வந்து ரொம்ப பத்திரமா அந்த நாவல்கள் எல்லாமே இருக்குது. 90 வரைக்கும், நாங்கள் 92-3 வரைக்கும் நான் இருந்தேன். அது வரைக்கும் பெரும்பாலானது அப்போ தான் வந்தது, எல்லாமே வந்து இன்னும் இதில் நீங்கள் சில இடங்கள் வராது. சேட்டில் மனிதர்கள் கூட அங்கே இருக்குது. நான் அதுக்கு கூட ஒரு கட்டுரைகள்லாம் எழுதியிருந்தோம். அது மாதிரி எனக்கு முதல்ல ஒரு நாவல் மேலே சீக்கிரமாக, அதுவும் குறிப்பாக இது மாதிரியான ஒரு முற்போக்கு சார்ந்த, பெண்ணியம் சார்ந்த, அதே சமயத்தில் காந்தியம் சார்ந்த, அவங்க சொன்ன வேருக்கு நீர் புதினா பார்த்தீங்கன்னா வெறும் காந்திசம் மட்டும் இல்லை, ஒரு கன்ஃபரன்ஸ் ஆஃப் கம்யூனிசம் அண்ட் காந்திசம், அது அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த நாவல் வந்து. பெரும்பாலான நாவல்களில் அவங்களுடைய கம்யூனிசம் ஐடியாலஜி வந்து அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி, அல்லது சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி, அலகால்கரை சொன்னாங்க, அதுவும் அந்த போராட்டம் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நெகிழ்வுத்தன்மையோட பண்ணதுனால அது மிக முக்கியமான ஒரு படைப்புகளாக அப்போ இருந்தது. வணிக ரீதியாக வெற்றி பெறாட்டாலும் ஆய்வாளர்கள் மத்தியில் அந்த காலத்தில் வந்து ராஜகிருஷ்ணன் மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் ரைட்டர் தான். ஏன்னா நாங்கள் 80ஸ்லேருந்து நாங்கள் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வகையில் நான் இந்த இடத்துல இந்த அவங்களுடைய 100ஆண்டு நாள் நினைவில் கூட எங்களுடைய சிறப்பு நிலை தமிழ்துறைக்கு வந்த இந்த அறக்கட்டளை பொறிவில் நன்றிகளை ஆக்கும்போது எனக்கு உண்மையிலேயே நெகிழ்ச்சியாக இருக்குது. அதோட இன்றைக்கு இந்த அறக்கட்டளை பொறிவை இங்கே ஆற்றுவது என்ற பேராசிரியர் பாரதி அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு படைப்பு பற்றி தனியாக சொல்கிறது மாதிரி அவருடைய களப்பணி அனுபவத்தை இங்கே அவர்கள் வந்து பகிர்ந்து கொண்டதே வந்து ஒரு படைப்பாக நமக்கு ஒரு ஃப்ளோவாக ஒரு படைப்பாகவே நமக்கு அது இருந்தது. அதே மாதிரி அவர்கள் வந்து அவர்களோடு அணுக்கமாக ஒரு எழுத்தாளரோடு எப்படியெல்லாம் அவதானித்தேன் அப்படிங்கிற ஒரு பார்வையும் சொன்னாங்க. அந்த ஆய்வாளர்களுக்கான ஒரு குறிப்பாக நான் அதை பார்க்குறேன். ஒரு இவங்களும் படித்தவர்கள், இவங்களும் வேலையில் இருக்கிறவங்க, அவங்கள எந்த மாதிரி இவங்க வந்து அணுகியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் போகிற போக்கிலேயே அவங்க தன்னை வெளிப்படுத்துகிறாங்க. தான் அடங்கியிருந்து அவர்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்கிறது அவதானிக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியம். அதை அவங்க அவதானித்த முறை, அதை இங்கே அவர்கள் வந்து நமக்கு அதை வெளிப்படுத்திய முறையெல்லாம் மிக சிறப்பாக இருந்தது. எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் சார்பிலும் எங்களுடைய துணைவேந்தர் அவர்கள் இன்று வரவேண்டியவர்கள் வர முடியாத சூழலிலும் அவர்கள் சார்பாகவும் எங்களுடைய சிறப்பு நிலை தமிழ்துறை சார்பாகவும் உங்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துள்ளது. அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு
ஆளுமை நம்ம ரோகிணி முத்துசாமி பேராசிரியர் அவங்க வந்து இங்கே மேடம் வந்து படைப்பு சார்ந்த அனுபவங்களை அதோட கலப்பணி அனுபவங்களை சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வந்து அவர்களுடைய இல்ல சார்ந்த குடும்பம் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் நுணுக்கமான விஷயங்கள் அவங்க எந்த அளவுக்கு ஒரு உள்ள கூண்டு கிளியாக இருக்கக்கூடிய ஒன்றை எப்படி முகிழ்த்து வெளியே பறந்து வந்து இந்த இந்தியா முழுக்க பல பகுதிகளெல்லாம் பறந்து அவங்க பரவிட்டாங்க, பார்த்துருக்காங்க. போகிற இடங்கள்லாம் பீகாருக்கு போகிறது என்ன, கொஞ்சி தேர்ந்தெடுக்கிறதுக்கு அந்த பக்கம் எல்லா இடங்களுக்கும் ஒவ்வொரு இடங்களுக்கும் அவங்க போகிறதுக்கு முன்னாடி இருந்த அவங்களுடைய குடும்ப நிலைமையை வந்து அவங்க சொன்னது மிக மிக முக்கியமான விஷயம். அதோட இவங்களும் அவ்வப்போது அந்த வீட்டுக்கு போன அந்த விஷயங்களை சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். உங்களுக்கு யூ ஹேவ் ரிவீல்ட் a wonderful reminiscence on your அத்தை. தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி இன்று முழுவதும் எழுத்தாளர் வாசந்தி அவர்கள் வந்திருக்கிறாங்க. இவங்களை நான் அந்த இந்தியா டுடே இருக்கும்போது நாங்கள் அந்த காலத்தில் படிக்கிறது உண்டு. அந்த இந்தியா டுடே இப்போ அந்த மாதிரியான இதில் அதுக்கப்புறம் மாதம் சார்ந்தது வரைக்கும் அதை நாங்கள் வாசித்துட்டு இருந்தோம். இப்போ அது இல்லை. ஜெர்னி காம்ப்ளெக்ஸில் பார்சல் மேனர்லேருந்து வந்துட்டு இருந்தது. அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான நல்ல கட்டுரைகள், ஆமாம் கட்டுரைகள்லாம் எழுதுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமை நமக்கு இங்கே வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததுக்கு மிக்க நன்றிங்கம்மா. அப்புறம் நம்முடைய சோபா மேம் நம்முடைய எந்த நிகழ்வுக்கும் ஒரு குடும்ப நிகழ்வு மாதிரி ஆர்வத்தோடையும் நல்ல ஒரு உற்சாகத்தோடையும் இங்கே வந்து கலந்துக்கிறாங்க. உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. அதே மாதிரி அசீஸ் சார், பேராசிரியர், அப்புறம் குணா சேகர் எல்லாருக்கும் நன்றி. மேடம் உங்களுக்கும் நன்றி. மற்ற அதிகாரிகள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் நன்றி. மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி. நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தமிழ்துறையின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னொரு சிறிய அறிவிப்பு, சிறப்பு நிலை தமிழ்துறையின் சார்பாக நாளையும் ஒரு உரையமர்வு நிகழ உள்ளது. எழுத்தாளர் பா வெங்கடேசன் மெய்மையிலிருந்து புனைவு மெய்மைக்கு ரியாலிட்டி டு பிசினஸ் ரியாலிட்டி என்னும் பொருளை உரை நிகழ்ந்துள்ளார். உரை இதே அரங்கில் நாளை மாலை பிற்பகல் 3 மணி அளவில் நடைபெறும். அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். வெளியில் தேநீர் இருக்கு, எல்லாரும்